வெல்கம் அனைவருக்கும். ஸோ வெல்கம் டு ஸ்டடி ஜோன் SSC. ஸோ வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா அப்படிங்கிறத எல்லாரும் போட்டுருங்க. ஸோ நம்ம இன்றைக்கான டே 5 ஆலிபோர்ட் கிராக்கிங் செஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ ஆடியோ கிளியராக மக்களே? ஸோ இன்றைக்கான நம்ம செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது டே 4ஓட கண்டினியூவேஷன். ஸோ டே 5. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 4 வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ஆப்டிடியூடில் பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யாராவது அதை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மேக் ஷூர் அதை பார்த்துருவாங்க. அப்படி இல்லை எனக்கு எதுனாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஆலிபோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வாரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்துட்டுருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃப்ரீயாகவே என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதை அட்டன் பண்ணதுனால உங்களுக்கு ஆல் இந்தியா ரேங்க் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். அட்வான்ஸ் மேக்ஸ் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயான உடனே அட்வான்ஸ் மேக்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாந்தி ஓகே. ஸோ அந்த லைவ் டெஸ்ட்டோட ரிவ்யூ வேணால் நம்ம இன்னும் கூடிய சீக்கிரத்தில் போடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 5க்கான டெஸ்ட்டு. ஸோ நம்ம ஒரு லைவ் போட்டதுனால டே 4லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறோம். கோயிங் டு ரீட்ரை மோடு. ஸோ இன்றைக்கி தான் மக்களே கொஞ்சம் டெஸ்ட்டு நல்லா போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ 29 கரெக்டு, பட் ஒன்று மட்டும் ராங் ஆயிடுச்சு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேள்வி தான். ஸோ கொஸ்டினும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஒரு டெஸ்ட்டு தான். ஸோ இந்த டெஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டெஸ்ட்டில் இருக்குது. ஓகே. ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ நிறைய பேர் இன்னும் நம்மளோட பாய்ஸ் யாருமே லைவுக்கு வரல போல். ஸோ பரவாயில்ல, நேற்று போட்டது இன்னும் அப்படியே இருக்குது. டன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தோன்னே பயமாக இருக்கா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் போய் முட்டி மோதக்கூடாது. எடுத்தோடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா முட்டி மோதக்கூடாது. ஏன்னா எவ்வளோ டைம் எடுத்துகிறாங்கன்னு பாருங்கள். டாப்பரே பார்த்தீங்கன்னா 169 செகண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த கொஸ்டினை போட்டோன்னா நமக்கு சங்கு தான். ஸோ குட் ஈவினிங் காயத்ரி. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா போடக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போடக்கூடாது. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்மளும் அதே ஸ்கிப்பு. இந்த கொஸ்டின் போடலாமா பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் மோட், மீடியன் மோடு, அதுக்கான ஒரு கேள்வி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா செட்டு கொடுத்துட்டாலே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ அந்த செட்டை அரேஞ்ச் பண்ணுங்கள். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா மோடு, மீடியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன், இதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துவிடும். ஸோ அப்போ செட்டை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிங்கன்னா 3. ஸோ 3க்கு அப்புறம் தான் 4. ஸோ 4க்கு அப்புறம் திரும்ப ஒரு 4 இருக்குது. அடுத்து 2 முன்னாடி வந்துடுமா? ஸோ அதுக்கப்புறம் 8, 11, 13, 15. ஸோ எத்தனை நம்பர் இருக்குது? 3, 6, 8 நம்பர் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நம்பர் இருக்குது. ஸோ நம்மளோட வேல்யூஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த சீரியஸில் நீங்கள் எதையாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் மொத்தமாக என்ன தப்பாயிரும். ஸோ நம்பரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுங்க. அப்போ மோடு என்ன? ஸோ நமக்கு ஃபைனலாக ஆன்சர் கேட்குறாங்கன்னா 2 இன்ட்டு மோடுனா எது அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு? ஸோ 4 தான் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ மோடோட வேல்யூ 4 ப்ளஸ் 5 இன்ட்டு மீடியன் என்ன மக்களே? நடுவில் இருக்க நம்பர் தானே மீடியனு. அப்போ 8 நம்பர் இருந்தால் எது மீடியனு? ஸோ 8 நம்பர் இருந்தது அப்படின்னா சென்டரில் இருக்க 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். இப்போ சென்டரில் இருக்க நம்பர் என்னன்னு பாருங்கள். 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ 8ல் சென்டர் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அண்டு 5ஓட ஆவரேஜாக எடுக்கணும். ஸோ அப்போ 4th நம்பர் இஸ் 4 ப்ளஸ் 8 டிவைடட் பை 2 which is equal to 12 divided by 2 which is equal to 6. இப்போ 5 into 6 minus 3 into what is the mean of the set? அப்போ மீன் ஆஃப் த செட்னா என்னது? ஸோ நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 8 நம்பர்ஸோட டோட்டலாக கண்டுபிடிக்கணுமா? 2 + 3 5, 9, 13, 21 ஒரு 11, 32 ஒரு 28, மொத்தமாக 60 வருதா மக்களே? அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 7.5. ஸோ அப்போ நமக்கு மீனோட வேல்யூ 7.5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணால் சால்வ் பண்ணும். 2 4s are 8 ப்ளஸ் 5 6 are 30 மைனஸ் 75 இன்ட்டு 3 எவ்வளோ? ஸோ 22.5. 38 minus 22.5 which gives எவ்வளோ வரும்? 15.5. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோனா ஆப்ஷன் பி 15.5. ஸோ காயத்ரி வேறு லெவல். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஸோ ரொம்ப ஈஸியான கேள்வி தானே. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம ஈஸியான கேள்வியை மட்டும்தான் என்ன பண்ணணும், எடுத்து போடணும். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கொஸ்டின். ஃப்ரம் மிக்சர் அண்ட் அலிகேஷன் இன் வாட் ப்ரொப்போர்ஷன். அப்போ ரேஷியோலாம் கேட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம் மக்களே. ஸோ இந்த 75 பைசா பெர் பேக் பி மிக்சர் வித்து ஸோ 5.5. அப்போ 75 பேக்கையும் ஸோ 5.5 ருபீஸ் பேக்கையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரணுமா, 4.5 ருபீஸ் வரணுமா. ஸோ 4.5 ருபீஸ். இப்போ இங்கேயும் ருபீஸ் இருக்குது, இங்கேயும் ருபீஸ் இருக்குது. அப்போ இது ருபீஸாக மாற்றணுமா, ஆர்எல்ஸ் மொத்தமாக என்ன பண்ணுங்கன்னா பைசாவாக மாற்றுங்க. பைசாவாக மாற்றினா தான் எனக்கு தெரிஞ்சு ஈஸின்னு நினைக்கிறேன். இது 75 பைசா, 55 பைசாவை மாற்றினீங்கன்னா 550 பைசா, இது பார்த்தீங்க அப்படின்னா 450 பைசா. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 100 பைசா இஸ் 2. ஸோ இங்கே எவ்வளோ வருது, 375. ஸோ இதோட ரேஷியோ எடுங்க. ஸோ 25 அடிச்சிக்கலாமா. ஸோ 25 × 4. ஸோ 25 × 15 வருமா. ஸோ 4:15. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ 75 பைசா ஏவையும் ஸோ 550 பைசா பி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்பிட்வீனில் சுமாரான ஒரு பொருள் கிடச்சிருக்கும். ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா less than 1 minute நீங்கள் என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஓகே, மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின் ஃப்ரம் என்ன அப்படின்னா ஏஜஸ். ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் A:B ஓட ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா 3:4 இருக்குது. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ஏஜஸ் இஸ் 6 years. ஆஃப்டர் n years த ரேஷியோ பிட்வீன் தெம் பிகம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:5. அப்போ 4:5 என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறுது. ஓகேவா. அப்போது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n. நல்லா கவனிங்க மக்களே. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் ஏஜஸ் இஸ் 6. அப்போ அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 6 தான் இருக்க போகுது. இதுவும் 6 தான், இதுவும் 6 தான். அப்போ இங்கேயும் ஒரு பார்ட் தான் இருக்குது, இங்கேயும் ஒரு பார்ட் தான் இருக்குது. அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18:24 பர்சன்டேஜ். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ரேஷியோ என்னவா மாறுது, ஸோ அதே 4:5 மாறுது. அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24:30. அப்போ இன் பிட்வீனில் எவ்வளோ டைம் எடுத்திருக்கு, 6 years எடுத்திருக்கா. ஸோ தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின், 6 years, ஆப்ஷன் டி. ஸோ காயத்ரி வேறு லெவல். ஸோ மற்ற யாருமே லைவில் இல்லையா. ஸோ மற்ற வழக்கமாக நம்மளோட கமெண்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா தீயாக இருக்கும். ஸோ இன்னும் நம்மளோட ஆளுங்கள்லாம் யாரும் வரல போல். ஓகேவா, டன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈஸியான கேள்வி மக்களே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஜாமெட்ரியோட கொஸ்டின். ஸோ ஒரு சில கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஜாமெட்ரியில் ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதே போல் ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். இப்போ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா ஒரு சில கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. ஸோ டயக்ராம் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஈஸி, ஏன்னா நம்ம அந்த டயக்ராமும் வரைய தேவையில்ல. ஸோ டேரெக்டாக என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். MNR, M இங்கே இருக்குது, N இங்கே இருக்குது, R இங்கே இருக்குது, இங்கே இருக்கா. அப்போ நமக்கு இது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரோட எக்ஸ்டர்னல் ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இது தெரிஞ்சாலும் இதை கண்டுபிடிச்சிடலாம். ஆர்எல்ஸ் இந்த ஆங்கிள் தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாமா. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். S is the center. அப்போ சென்டர் வந்து S. அப்போ சென்டர் ஓகே, சூப்பர். RSP is 130 degree. RSP எங்கே இருக்குது, RSP 130 degree. அப்போ இதோட ஹாஃப் தானே இங்கே பெரிமீட்டரில் இருக்கும். ஸோ சென்டரில் PR அப்படிங்கிற ஆர்க்கு சென்டரில் 130னா அதோட ஹாஃப் தான் எங்கே இருக்கும், ஸோ பெரிமீட்டரில் இருக்கும். ஸோ அப்போ இதோட ஹாஃப் எவ்வளோ, 65 degrees. அப்போ நம்ம இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சாச்சு 65. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ, 180லேருந்து அதை மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடுமா. ஸோ ஆன்சர் போடுங்க. ஸோ 180லேருந்து 65 டிகிரிஸை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் 105 115 105 115னா 115. ஸோ 115 டிகிரிஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். 115 degrees. ஸோ காயத்ரி வேறு லெவல், சூப்பர். மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 115. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின், இந்த பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு 20 கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மக்களே. அதுக்கப்புறம் வந்த எல்லா கொஸ்டினுமே ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஸோ தேவயானி குட் ஈவினிங். மனோஸ்ரீ வேறு லெவல், காயத்ரி வேறு லெவல். ஸோ த மீன் ஆஃப் த சீரியஸோட 24 நம்பர்ஸ் இருக்குது அதில். ஸோ 24 நம்பர்ஸோட மீன் எவ்வளோவா, மீன் பார்த்தீங்கன்னா 55. ஸோ நம்ம ஆவரேஜ் எடுக்கிறப்பவே நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ சீரியஸில் என்னென்ன சேஞ்ச் நடக்குதோ அந்த சேஞ்ச் எல்லாமே ஆவரேஜில் நடக்கும்னு சொன்னோமா. இஃப் ஈச் அப்சர்வேஷன் இஸ் ஃபஸ்ட்டு டிவைடட் பை 3.
அப்போ ஈச் அப்சர்வேஷனுங்கிறது எதில் நடக்கிற சேஞ்சு, சீரியஸில் நடக்கிற சேஞ்ச். அப்போ சீரியஸில் நடக்கிற சேஞ்ச் அப்படியே என்ன பண்ணிடணும், ஆவரேஜ்க்கு கொடுத்துடணும். அண்ட் தென் டிக்ரீஸ்டு பை 2. அப்போ வாட் இஸ் த மீன் ஆஃப் த நியூ அப்சர்வேஷன்? மீன் இஸ் நத்திங் பட் ஆவரேஜ், ரைட்? ஸோ மீனும் ஆவரேஜும் ஒன்று தான். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, 3ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அப்போ மீனை ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அண்ட் தென் என்ன பண்ணுறாங்க, டிக்ரீசஸ் பை 2. வர ஆன்சரில் 2 கழிச்சிருங்க, அவ்வளோதான். ஸோ ஒன்று நீங்கள் டிவைட் பண்ணி போட்டாலும் சரி, ஆல்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணாலும் சரி. ஃபஸ்ட்டு 18.33 minus 2 which is equal to 16.33. Answer for this question is 16.33. 14.66 எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஸோ 18.33லேருந்து 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா 16.33 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ தேவயானி சூப்பர், காயத்ரி சூப்பர். ஸோ 16.633. ஸோ இங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அதை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே மீனில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் 120 is subtracted from a number, it is reduced by 25%. ஓகேவா, 25% ரெடியூஸ் ஆகுதுன்னா ஏன் ரெடியூஸ் ஆகுது, 120 கம்மி பண்ணதால். அப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த 25% வச்சு ரேஷியோ வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்போவுமே ஒரு கொஸ்டினில் அடிட்டிவ் எடுக்கக்கூடாது, ரேஷியோ வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ வாட் இஸ் த ரேஷியோ? 4:3 எடுத்தாலும் ஓகே. ஆர் 25% ரெடியூஸ் ஆச்சா, 100ங்கிறது 75 மாறிடுச்சுனாலும் ஓகே. அப்போ 1 பார்ட் என்ன இருக்குது, குறைஞ்சிருக்கா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 120. அப்போ வாட் இஸ் த நம்பர்? ஸோ திஸ் இஸ் த இனிஷியல், திஸ் இஸ் த ரெடியூஸ்டு நம்பரா? அப்போ இனிஷியல் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்குறாங்க. இப்போ 1 பார்ட் 120னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 480, 360. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 480. ஓகேவா, 480. ஸோ காயத்ரி, தேவயானி, மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோனா 480. சூப்பர். ஸோ இந்த கொஸ்டின்லாம் பாருங்கள், ஒரு 20 செகண்ட்ஸ்க்குள்ளே என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடணும். ஓகே, டன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். 8th. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் மக்களே, கொஸ்டின் படிக்க ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் என்ன கேட்குறாங்கன்னு கரெக்டாக பாருங்கள். if rupees p is invested at a compound interest of 8%. அப்போ 8% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறாங்க. காம்பவுண்டட் ஆனுவலி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு 8% கொடுத்துட்டதுனால மட்டும் நம்ம ஆனுவலி எடுத்துக்கூடாது. அவங்க காம்பவுண்டட் எத்தனை டேர்ம்ஸில் எடுக்கிறாங்க நமக்கு தெரியணும். ஆனுவலியா, ஹாஃப் இயர்லியா, குவார்ட்டர்லியா அப்படிங்கிறது. ஆனுவலினா ரொம்ப ஈஸி. ஃபார் 2 years. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பி இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் earned ஓவர் தோஸ் 2 years. அப்போ அந்த 2 வருஷத்துக்கு வாட் இஸ் த சிஐன்னு தான் கேட்குறாங்க. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன பண்ணுவீங்க, ஃபார்முலா டேரெக்டாக நம்ம சக்ஸஸிவ் போட்டுக்கலாமா? a + b + ab by 100 which is equal to அடிஷன் மல்டிப்ளிகேஷன். ஆட் பண்ணால் 16, மல்டிப்ளை பண்ணால் 64. 2 டிஜிட் இருக்கிறதால அப்படியே என்ன பண்ணிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆப்ஷன் பி 16.64. ஸோ அக்ஷயா வேறு லெவல். ஸோ மனோஸ்ரீ சூப்பர். ஸோ வேறு லெவல் ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஃபயர் அப்படியே இந்த செஷன் ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா, டன். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ, 16.64%. ஸோ இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ மூவிங் ஆன் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள் மக்களே. விச் ஆர் த ஃபாலோயிங் ஹஸ் ஏ ஸ்லோப் ஆஃப் -2. ஓகேவா, ஸ்லோப்புக்கு ஃபார்முலா என்னது, y = mx + c ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். அப்போ m தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப். ஓகேவா, m தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப். அப்போ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -2 இருக்குன்னு பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், y = தான் ஈக்குவேஷன் இருக்குது, பட் இங்கே 5 இருக்குது. 5 வந்து ஆன்சர் கிடையாது. இந்த இடத்துல -2 வரல. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், y = -4ன்னு வருமா இந்த சைடு. அப்போ -4 இஸ் நாட் அவர் ஆன்சர். ஸோ அப்போ y = இந்த ஈக்குவேஷன் தான் -2x + 7 இருக்குது. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா மக்களே. ஸோ ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின்ஸ். இதையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக அவங்க எக்ஸாமில் டேலி பண்ணி ஆகணும் மக்களே. ஸோ 30 கொஸ்டினையும் கஷ்டமாக கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு பேப்பரில் செதுக்கிடுவாங்க அப்புறம். அதனால் அவங்க என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் நிறையா கொடுத்து தான் ஆகணும். ஸோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா ஈஸியான ஒரு கொஸ்டின் இருக்கா அதை கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஈஸியான கொஸ்டினில் ரொம்ப அக்யூரேட்டாக சால்வ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இங்கே நம்ம சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணிடக்கூடாது.
ஓகேவா, ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரசி. ஸோ அதான் பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியம். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு 10வது கொஸ்டின். இன்றைக்கி பாருங்கள் 10வது கொஸ்டின் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டோம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் areas of triangle bounded by the lines 3x plus 5y equal to 15 and 4x minus 6y equal to 48 with x axis and y axis. ஒன்றுமே இல்லை மக்களே, இந்த மாதிரி எனக்கு x axis y axis கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா x axis and y axis. இதான் பார்த்தீங்க அப்படின்னா x axis and y axis-ஆ டன். அப்போ எனக்கு அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஓகேவா, அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும், இப்படி தான் பார்த்தீங்கன்னா கட் ஆகுமா. ஸோ அந்த எந்த ஒரு ஈக்குவேஷனாக இருந்தாலும் இந்த இடத்துல இப்படி தான் கட் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஸோ ஒய்யோட கோஆர்டினேட் மட்டும் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும், எக்ஸோட வேல்யூ மட்டும் வரும். அப்போ ஒரு ஈக்குவேஷனில் இங்கே எக்ஸோட வேல்யூ வரப்போகுது, இங்கே ஒய்யோட வேல்யூ வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல என்ன வரப்போகுது, ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பேஸ் எவ்வளோ எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ அப்போ இதான் என்ன அப்படின்னா ஏரியா ஃபார்முலாவா, ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். அப்போ அந்த எக்ஸ்ஒய் வாலை மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து கண்டுபிடிக்கணும் மக்களே. அப்போ இதுக்கு தான் ஒரு ஃபார்மேட் இருக்கா, என்ன ஃபார்மேட்டு, திஸ் இஸ் எக்ஸ் இன்டர்செப்ட் அண்டு ஒய் இன்டர்செப்ட் ஃபார்மேட். ஓகேவா, எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஃபார்மேட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ரைட் சைடில் ஒன்றா மாற்றிடுங்க, அவ்வளோதான். அதை கீழே எடுத்துகிட்டு வந்து டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3x/15 ப்ளஸ் 5y/15 is equal to 1. அதே மாதிரி இங்கே 4x/48 minus 6y/48 is equal to 1. ஸோ இதை அப்படியே அடிங்க. ஸோ உங்களோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். ஓகேவா, டன். ஸோ அப்போ டேரெக்டாக அடிச்சிடலாமா, ஆர்எல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா எக்ஸ் கிடைக்கும், எக்ஸுக்கு 0 போட்டிங்க அப்படின்னா ஒய் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் போடலாம், ஆர்எல்ஸ் இந்த மெத்தட்லேயும் போடலாம். ஓகேவா, டன். ஸோ அப்போ டேரெக்டாக அடிச்சா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வரும், ஸோ எக்ஸோட வேல்யூன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டால் கூட அடிக்கலாம். ஸோ வில் கெட் த சேம் ஆன்சர். ஓகே, டன். ஸோ எப்படி போடணுன்னு புரிஞ்சுதா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட்டு. ஸோ இந்த இடத்துல அடிச்சிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 3 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12, ஸோ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 8 அப்படிங்கிறது வரும். ஸோ இதை ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். வாட் இஸ் அவர் ஃபார்முலா, ஹாஃப் இன்ட்டு ஏரியாவுக்கு 5 into 3 is to half into 12 into 8. So if you solve this அப்படின்னா you'll get the answer. So 2 cancel ஆயிடுச்சு. So this is 4 which is equal to 5:32 is your final answer. ஒரே ஸ்டெப்பு தான் மக்களே, 5:32. எஸ், நீங்கள் அந்த மாதிரியும் போடலாம், எக்ஸ் இன்டர்செப்ட்டு ஒய் இன்டர்செப்ட்லேயும் போடலாம். ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா நிறைய வேஸில் எல்லா ஈக்குவேஷனையுமே சால்வ் பண்ணலாம் மக்களே. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைவர்ஸான ஒரு டாபிக். ஸோ நீங்கள் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மாதிரி எந்த மெத்தடில் வேணால் போடலாம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதையும் பார்த்தீங்கன்னா எந்த மெத்தடில் வேணால் போடலாம். ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. யூ கேன் யூஸ் எனி மெத்தட். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக எக்ஸ் வேணும்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்டால் அடிங்க 5, ஒய் வேணும்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்டால் அடிங்க 3, எக்ஸ் வேணும்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4ஆல் அடிங்க 12, ஒய் வேணும்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டில் அடிங்க மைனஸில் அடிச்சிங்கன்னா -8 வருமா. இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ணிக்கலாம். ஹாஃப் எப்படி ஏரியாவில் கேன்சல் தான் ஆக போகுது. அப்போ 5 into 3 is to 12 into மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏரியாவில் வராது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டேரக்ட் ஸ்டெப்பு. ஸோ எப்படி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாக 5 into 3 12 into 8. ஓகேவா, டன். ஸோ திஸ் இஸ் த ஒரே ஸ்டெப், சிங்கிள் ஸ்டெப்பில் நீங்கள் போகணுன்னா இப்படி தான் போகணும். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் 11th. A dishonest seller cheats wife buying and selling. ஸோ அப்போ இது பையிங் ஒன்று அடிக்கிறாரு. ஸோ செல்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கிறாரு. ஸோ பையிங் இஸ் ஈக்குவல் டு என்னது, நார்மல் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ரேஷியோ தான் பார்த்தீங்கன்னா பையிங்கில் வரும். ஓகேவா, நார்மல் சிபிஎஸ்பி ரேஷியோ. ஹீ மேக்ஸ் a profit of 8% when he bought the television. அப்போ பையிங்கில் என்னது 8%. அப்போ 100:108. செல்லிங்கில் என்ன பண்ணோம், ஸோ நம்ம சேல் பண்ணுறதுக்கான சிபி மட்டும்தான் எடுக்கணும். அண்ட் 12% when he sold the television. அப்போ டெலிவிஷனை விற்கிறப்போ 12%. அப்போ 88 தான் பார்த்தீங்கன்னா சிபி. ஸோ எஸ்பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. அவ்வளோதான் மக்களே. ஸோ இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணுமா. ஸோ நம்ம மெத்தட் தான். ஸோ சிபி எஸ்பி பையிங்கில் எவ்வளோ 100:108.
ஸோ செல்லிங்கில் எவ்வளோ? ஸோ 88 is to 100. ஸோ if you solve this அப்படின்னா 100 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 88 is to 108, which means CP 88, the profit value is 20 into 100. ஸோ if you solve this அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துவிடும். ஸோ சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு போடுங்க. ஸோ this is buying, this is selling. buying is equal to நார்மல் மக்களே. பையிங் வந்து எப்போவுமே நார்மலாக நம்ம சிபிஎஸ்பி ரேஷியோ எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும். செல்லிங்கில் மட்டும் மாற்றி போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டன். ஸோ டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது? பெருசாக போகுது. ஸோ 20/88 into 100. ஸோ சால்வ் பண்ண ஏதாவது எளிய வழி இருக்கா அப்படின்னு பார்த்தா 4ஆல் அடிங்க. ஸோ திஸ் இஸ் 22. ஸோ திஸ் ஒன் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ 2ஆல் அடிங்க. ஸோ திஸ் இஸ் 10. ஸோ திஸ் இஸ் 11. ஸோ அப்போ 250 divided by 11. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 2 times. ஸோ 30/11 போட்டிங்கன்னா 30/11 எவ்வளோ வரும்? ஸோ 22.8 வருமா? ஸோ 80ல் 7 times. ஸோ 22.7. ஸோ ஆப்ஷன் பி 22.7. ஸோ காயத்ரி வேறு லெவல். ஸோ திவ்யா சூப்பர், தேவயானி சூப்பர். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ 22.7. மற்றவங்க யாருக்காவது ஆன்சர் வந்துச்சா? ஹேமா சூப்பர், ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. ஸோ அதுக்கான ரேஷியோ எடுத்திங்கன்னா போதும். இல்லை இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஹெமிஸ்பியர் இஃப் த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் இஸ் 441. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஹெமிஸ்பியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் லைட்டாக கான்செப்ட் சொல்லு. சாரி, நம்ம இதை எடுக்கணும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெமிஸ்பியர். ஓகேவா? ஹெமிஸ்பியரோட ப்ராப்பர்ட்டி என்னது? ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு எவ்வளோ அப்படின்னா 4πr². சர்க்கிளுக்கு 4πr². இது சிஎஸ்ஏ. அப்போ சிஎஸ்ஏ ஆஃப் ஏ ஹெமிஸ்பியர் எவ்வளோ இருக்கும்? கரெக்டாக இதில் பாதி இருக்கும். ஸோ அப்போ இதை சுற்றி இருக்கிறது மொத்தமாக எடுத்திங்கன்னா ஒரு பாதி 2πr². ஓகே. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சென்டரில் இப்போ அடியில் இந்த திருப்பினீங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அதோட ஏரியா எவ்வளோ அப்படின்னா πr². அப்போ நீங்கள் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 3πr². ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏ ஆர் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது 2πr². அப்போ நமக்கு 2πr² கொடுத்துட்டாங்க மக்களே. ஓகேவா? 2πr² கொடுத்துட்டாங்க. ஸோ 2πr² ஈக்குவல் டு 441. ஸோ அப்போ 3πr² என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? ஆன்சர் என்ன வரும்? ஸோ 661.5. வேறு லெவல், சூப்பர். ஸோ இதை நீங்கள் வந்து இப்படி கண்டுபிடிக்கலாம். ஆர்எல்ஸ் 440 + 1ன்னு பிரிச்சுக்கோங்க சும்மா. ஓகேவா? 440 + 1. இது ஆல்ரெடி 2 பார்ட்ஸ் இருக்குது. அப்போ இதோட ஹாஃப் ஒன்று ஆட் பண்ணுமா? ஸோ 2 பார்ட்ஸோட பாதி ஒரு பார்ட்டை நான் ஆட் பண்ணணும். அப்படியே இதோட பாதி ஆட் பண்ணுங்கள். இது 220, இது ஒரு 0.5. அப்போ 661.5. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 661.5. அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் 2 பார்ட்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஐம் கெட்டிங் 3 பார்ட்ஸ். ஓகேவா? டன். ஆல்ஸ் டேரெக்டாக 441 தான் 2 பார்ட்ஸ்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 3 பார்ட்ஸ்? இப்படி என்ன பண்ணலாம்? ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ வேறு லெவல். ஸோ காயத்ரி, மனுஸ்ரீ, ஹேமஹா, தேவயானி சூப்பர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 661.5. இப்போ இந்த கொஸ்டினில் போயிட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்க தேவையில்ல. பையோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க தேவையில்ல. ஸோ ஜஸ்ட்டு டேரெக்டாக ரேஷியோஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம அதை வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? டன். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 661.5. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான கேள்வி தான் மக்களே. இந்த கொஸ்டின் படிங்க. ₹X amounts to 54% more than X. அப்போ எக்ஸை விட எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாகிடுச்சு? 54% அதிகமாகிடுச்சு. எப்படி அதிகமாகும்? அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இன் 2 years அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் 100 ரூபா போட்டேன் அப்படின்னா 54 ரூபா எப்படி அதிகமாகும்? ஏன்னா அதுதான் என்னோட இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போ அதுதான் என்னோட இன்ட்ரெஸ்ட். அப்போ 54% எத்தனை இயரில் இன்க்ரீஸ் ஆச்சு? 2 வருஷத்தில். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்ட்டு? 27%. அவ்வளோதான். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் ஏ, 27%. கிளியராக எல்லாருக்கும்? டன். புரிஞ்சுதா? ஸோ 20
7%. So this is the answer for this question. So direct 54% simple interest கொடுத்தாங்கன்னா டைரக்டா என்ன பண்ணனும் total percentage கொடுத்தாங்கன்னா என்னால் டிவைட் பண்ணனும் டோட்டல் கேட்டாங்க அப்படினா r n என்ன பண்ணா மல்டிப்ளை பண்ணிக்கணும் அவ்வளவுதான் மக்களே So ஹேமஹா மனோஸ்ரீ திவ்யா வேற லெவல் so 27 தான் பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் So moving on next ரொம்ப ஈஸியான which mark is this in Oliveboard so tier 2 mock test அப்படியே கீழ பாருங்க பாத்துக்கிட்டீங்களா So tier 2 fourth mock test ஸ்டாண்டர்டான mock test தான் நீங்க பாத்தீங்க அப்படினா தாராளமா எடுக்கலாம் இப்போ இங்க பாருங்க if the article is marked up by 25% so அந்த ஆர்டிகலை பாத்தீங்கன்னா 25% மார்க் பண்ணிட்டாரு so there is a loss of 15% after allowing a discount of x%. Find the value of எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா x% ஓட வேல்யூ கேட்குறாங்க அப்போ இந்த மாதிரி சம்லாம் ரொம்ப ஈஸி மக்களே ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் இல்லையா a:b b:c ரெண்டு ரேஷியோ இருக்கும் காமனாக இருக்கவனை ஈக்குவல் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக போடுறேன் பாருங்களேன் சிபி எம்பி ரேஷியோ எவ்வளோ 25% ஃப்ராக்ஷன் வேல்யூ 4:5 அவ்வளோதான் அடுத்து லாஸ்ட்னு கொடுத்துருக்கான் அப்போ சிபி எஸ்பியோட ரேஷியோ ஸோ 15% லாஸ்ட்னா 3/15 சாரி 3/20 அப்போ 20/17 இப்போ இதில் பாருங்கள் சிபி இங்கே 4 இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 20 இருக்குது அப்போ சிபி என்ன பண்ணும் ஸோ இன்ட்டு 5 பண்ணி 20 மாற்றிக்கலாமா அப்போ சிபி இஸ் டு எம்பி இஸ் டு எஸ்பியோட ரேஷியோ எழுதுங்க சிபி எவ்வளோ 20 எம்பி எவ்வளோ 25 ஸோ இது எவ்வளோ வருது ஸோ 70 அவ்வளோதான் மக்களே டேரெக்டாக எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ 8 டிஸ்கவுண்ட் ஆன் 25 பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணி அப்படின்னா வில் கெட் 32%. ஸோ தட்ஸ் புரிஞ்சுதா ஸோ இந்த மாதிரி சம்லாம் கொடுத்தாங்கனாலே ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ரேஷியோஸ் இருக்கும் ஸோ 3 வேரியபிள்ஸ் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணிடணும் சிம்பிளாக அந்த ரேஷியோட வேல்யூவை பார்த்திங்கன்னா ஈக்குவல் பண்ணிடணும் ஸோ ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் டேரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மெத்தடில் போடலாம் ஆல்ஸ் இஃப் யூ லைக் எனி மெத்தட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுங்க ஓகேவா டன் ஸோ வேறு லெவல் ஸோ ஈஸியாக இருக்கா ஸோ நம்ம வந்து ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மெத்தடில் படிச்சிருப்போம் ஆனால் இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம் ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் காஸ்ட் ஆஃப் 8 ஷர்ட் அண்ட் 12 பேண்ட்ஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1116 rupees. What will be the cost of 36 pants and 36 shirt and 54 pants? இதோட ரேட் என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்கான் அப்போ எனக்கு ஒரே வேல்யூ தானே இருக்குது அப்போ இந்த சம்மில் எப்படி போடுறது அப்படின்னா 12 pants இதோட ரேட்டு தான் எவ்வளோ 116 அப்போ 36 ஷர்ட்ஸ் ப்ளஸ் 54 பேண்ட்டோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக வச்சுருப்பாங்க மக்களே இந்த மாதிரி சம்மில் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக வச்சுருப்பாங்க ஸோ இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் வர கேள்விகளை மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அவங்களால கேட்க முடியும் இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் வர கேள்விகளை மட்டும்தான் அவங்களால கேட்க முடியும் ஓகேவா இதை வந்து அல்ஜிப்ராவில் போடுற மாதிரி கூட சால்வ் பண்ணலாம் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் அவங்க 8 ஷர்ட் ப்ளஸ் 12 பேண்ட்டோட வேல்யூ வந்து 1116 இதோட ரேஷியோ எவ்வளோ 8:12 அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது 2:3 அப்போ இந்த ரேஷியோ பாருங்கள் ஸோ 36:54 ஸோ இதை சால்வ் பண்ணிங்கனாலும் ஸோ 2:3 ரேஷியோ தான் வருது இதை நான் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் 552 வருதா வேறு லெவல் ஓகேவா 552 தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஸோ இப்போ இதை ரேஷியோ மாறல இல்லையா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு வேரியபிளை 0 பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நமக்கு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறனால ஒரு வேரியபிளை நீங்களாக 0 பண்ணிக்கலாம் ஸோ 0 பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும் ஸோ அப்போ 8 ஷர்ட்டோட வேல்யூ எவ்வளோனா 1116 அப்போ 36 ஷர்ட்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கனாலும் உங்களுக்கான ஆன்சர் கரெக்டாக தான் வரும் ஓகேவா டன் ஆர்எல்ஸ் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மல்டிப்ளையிங் ஃபேக்டரை அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ 116 பார்த்தீங்கன்னா 8 ஷர்ட்டுக்கு அப்போ 36 பார்ட்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இஃப் யூ அப்ளை எனிதிங் யூ வில் கெட் த ஆன்சர் டைரக்ட்லி புரிஞ்சுதா ஒன்று நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் 0 பண்ணுங்கள் பிஏஓ ஆர்எல்ஸ் எஸ்ஏஓ 0 பண்ணுங்கள் ஒரு வேரியபிளை ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா என்ன மல்டிப்ளையிங் ஃபேக்டரோ அந்த மல்டிப்ளையிங் ஃபேக்டர் கூட என்ன பண்ணிக்கலாம்
டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். என்ன மல்டிப்ளையிங் ஃபேக்டரிங்க? ஸோ 36 மல்டிப்ளை ஆகுது, 8 டிவைட் ஆகுது. அப்போ அதே தான் இங்கேயும். ஸோ 36 மல்டிப்ளை பண்ணு, 8 டிவைட் பண்ணும். ஸோ எந்த மெத்தட் நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப் இதான் வரும். ஸோ 116 × 36 டிவைட் பை 8. ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ 2 அடிக்கலாமா? ஸோ திஸ் இஸ் 4 டைம்ஸ். ஸோ திஸ் இஸ் 58 டைம்ஸ். ஸோ திஸ் இஸ் 1 டைம். ஸோ திஸ் இஸ் 9 டைம்ஸ். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 58 × 9? ஸோ 580லேருந்து 52 போயிடுச்சுன்னா 522. ஸோ தட்ஸ் த ஆன்சர். ஸோ வேறு லெவல். ஸோ மனோஸ்ரீ, தேவயானி, ஹேமஹா, காயத்ரி. ஸோ தேவயானி சூப்பர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ? ஸோ ஆப்ஷன் டி. என்ன பாஸ் எல்லோரும் ஏன்னு போட்டிருக்காங்க, அது போன கொஸ்டினா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்துன்னா 522. ஓகேவா? 522. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிங்கன்னா அந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு நான் சிம்பிளாக எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்களேன். ஸோ நான் ஒரு பர்ச்சேஸுக்கு போகிறேன். ஒரு பென்னு, 2 மொபைல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பேகு. ஸோ இது மொத்தமாக வாங்கினேன் அப்படின்னா 200 வருது. இப்போ அப்படியே இதை டபுள் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ அப்படியே இதை டபுள் பண்ணால் எவ்வளோ வரும்? இப்போ 2 பென்னு, அடுத்த வாட்டி அந்த கடைக்கு போகிறப்ப 2 பென்னு, 4 மொபைலு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 பேகு. ஸோ அப்போ அதோட விலை எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா டேரெக்டாக என்ன வரப்போகுது? ஸோ இப்போ நம்மளோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா டபுள் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஆல்ரெடி வாங்கின குவான்டிட்டி பார்த்திங்கன்னா டபுள் ஆயிடுச்சு. அப்போ ரேட்டும் ஆப்வியஸாக என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஆக போதா? அப்போ தனித்தனி வேல்யூஸ் உங்களுக்கு தெரியலனாலும் ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால தான் இங்கே எல்லா இடத்துலையும் மல்டிப்ளையிங் ஃபேக்டர் ஆனது சேமாக தான் வரும். ஓகேவா? ஸோ எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான கொஸ்டின் மக்களே. ஸோ 16 ப்ராபபிலிட்டி. இதை நம்ம லேட்டராக போடுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சரை போடுங்க. சென்ட்ராய்டு ஆஃப் எ ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் ஈச் மீடியன் இன் த ரேஷியோ ஆஃப். என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும் தானே? மீடியனை சென்ட்ராய்டு பார்த்திங்கன்னா என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணும்? என்ன ரேஷியோ? வேறு லெவல் 2:1 ரேஷியோவில் தான் பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ அப்போ இதுதான் என்ன அப்படின்னா சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டுங்கிறது எதோட மிட் பாயிண்ட்ஸு, ஸோ மீடியன் எல்லாமே சேர்கிற இடம் தான் பார்த்திங்கன்னா சென்ட்ராய்டு. அப்போ இதுதான் பார்த்திங்கன்னா சென்ட்ராய்டு. அப்போ சென்ட்ராய்டு வந்து ஒரு மீடியனை எப்படி பிரிக்கணும்? 2:1 ரேஷியோவில் பிரிக்கும். ஸோ 2:1 இஸ் த ஆன்சர். ஸோ இந்த மாதிரி டேரக்ட் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், பர்ஃபெக்டான ஆன்சரை வந்து போடுங்க. ஸோ மூவிங் ஆன் டு 18th கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்களேன் மக்களே, சூப்பரான ஒரு கொஸ்டின். 3வது நாளாக நம்ம கிவன் தட் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இன்றைக்கி கன்ஃபார்மாக இந்த கொஸ்டினுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சரை வந்து கரெக்டாக போடுறீங்க பார்க்குற எல்லாருமே. ஓகேவா? கிவன் தட்டுன்னு கொடுத்தாங்கன்னா என்ன ப்ராபபிலிட்டி? கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டி. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வரும், என்ன வரும்னு போடுங்க. 3 ஃபேர் காயின்ஸ் ஆர் டாஸ்டு சைமல்டேனியஸ்லி. அப்போ 3 காயினை பேரலாக டாஸ் பண்ணால் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? ஸோ மொத்தமாக 8 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு காயின்னா 2^1 2 பாசிபிலிட்டிஸ். 2 காயின்னா 2^2 4 பாசிபிலிட்டிஸ். 3 காயின் அப்படின்னா 2^3 8 பாசிபிலிட்டிஸ். அந்த 8 பாசிபிலிட்டி தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹெட்டு டைலு. ஸோ ஹெட்டு டைலு ஹெட்டு. ஸோ ஹெட்டு டைல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு 8 பாசிபிலிட்டி வரும். அதில் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆல் 3 ஆர் ஹெட்டு கேட்டாங்கன்னா இதோட இந்த கொஷின் முடிஞ்சுன்னா ஒன்றுத்தில் தான் ஹெட்டு வரும். 1/, மொத்தமாக என்ன போட்டுருவீங்க? 8 போட்டுருவீங்க. ஆன்சர் முடிஞ்சு. ஆனால் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் தட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1/3 மக்களே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் போடுங்க. அது போன கொஸ்டின் போல். இப்போ நமக்கு கிவன் தட் கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணும்? இப்போ நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் 8 இருக்கா? அந்த 8லேருந்து ஒரு சில சாம்பிள் ஸ்பேஸ் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். ஓகே? கிவன் தட் அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ் ஆர் அப்சர்வ்டு. அப்போ நமக்கு என்ன வேணும்? 3மே ஹெட்டு வேணும். அப்போ இதை தான் பார்த்திங்கன்னா நம்மளோட 8 சாம்பிள் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்ததுனால அந்த சாம்பிள் ஸ்பேஸ் குறைய போகுது. அட்லீஸ்ட்டு 2 ஹெட் இருக்கணுமா? அப்போ ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா 2 ஹெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டு இருக்கலாம், ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்ல் இருக்கலாம். இது தானே மக்களே பாசிபிலிட்டி.
மொத்தம் இதே தானே பாசிபிலிட்டி, 2 ஹெட்டு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டான் அட்லீஸ்ட்டு. அப்போ மூணாவது காயின் என்ன இருக்கலாம், ஹெட் இருக்கலாம் ஆர் டைல் இருக்கலாம். அப்போ த பாசிபிலிட்டி இஸ் ஹெட்டு டைல் 1, சாரி ஹெட்டு ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி. அப்போ அந்த பாசிபிலிட்டியை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதினீங்கன்னா போதும். ஹெட்டு ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி, ஹெட்டு டைல் செகண்ட் பாசிபிலிட்டி. அப்படியே இதை மாற்றி எழுதினீங்கன்னா ஹெட்டு டைலு ஹெட்டு. மொத்தமாக 4 பாசிபிலிட்டியில் மட்டும்தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரும். ஓகேவா, 4 பாசிபிலிட்டியில் மட்டும்தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரும். 3/8 விடிந்தது. கிவன் தட் கண்டிஷனுக்குள்ளே இது மட்டும்தான்ப்பா வருது. ஓகேவா, கிவன் தட் கண்டிஷனுக்குள்ளே சாம்பிள் ஸ்பேஸ் காயத்ரி வேறு லெவல். ஸோ கிவன் 1/2 இங்கே பாருங்கள், டைல் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஆனால் முன்னாடியும் டைல் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா. டைல் இங்கே ஒரு இடம், ஸோ இங்கே ஒரு இடம், ஸோ இங்கே ஒரு இடம். அப்போ 3 இடத்துல பார்த்திங்கன்னா வர பாசிபிலிட்டி இருக்குது. இது 3 பாசிபிலிட்டி, இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிபிலிட்டி. அப்போ மொத்தமாக அவன் கொடுத்துருக்க கிவன் தட் கண்டிஷனுக்கு 4 பாசிபிலிட்டி இஸ் தேர். ஓகேவா, அப்போ கிவன் தட் கண்டிஷனுக்கு ஒன்லி 4 பாசிபிலிட்டி இஸ் தேர். நமக்கு தேவை அதில் ஒரு பாசிபிலிட்டி. இது மட்டும்தானே அவங்க கேட்குறாங்க. ஆல் த 3 ஆர் ஹெட்ஸ்னா 1 டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் 4. நம்மக்கிட்ட இருந்த 8ல் ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு அட்லீஸ்ட் 2 ஹெட் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணி வச்சதில் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்திருக்கு. ஓகே, டன். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 1/4. நம்ம நிறைய படிக்கணும் மக்களே. ஓகேவா, டன். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா 1/4. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி எடுத்ததே தான் நம்ம திரும்ப போட சொல்கிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாக போடுறீங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, டன். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 1/4. என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் when 3 coins are tossed என்ன அப்படின்னா 8 outcomes. I need at least 2 heads means possible outcomes are என்ன போட்டிருக்கான், 2 ஹெட் இருக்குது ஒரு டைலு. அப்போ டைலோட இடம் மட்டும் மாற்றி போட்டால் டைல் லாஸ்ட் ஒரு இடம், சென்டரில் ஒரு இடம், ஃபஸ்ட்டில் ஒரு இடம். அப்போ 3 பாசிபிலிட்டி வருமா. அதுக்கப்புறம் 2 ஹெயிலு ஒரு ஹெட்டு. அப்போ நமக்கு இந்த பாசிபிலிட்டி அவுட்கம்ஸ் எத்தனை வருதுன்னா 4 தான் வருது. அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன கேட்குறாங்க, ஹெட்டு வரணும் பாசிபிலிட்டி என்னன்னு கேட்குறான். அப்போ 1/4. அவ்வளோதான் மக்களே. ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். 19th பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான், ஆனால் பார்த்திங்கன்னா போடலாம். டன். ஸோ என்ன டாபிக் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட்லேருந்து ஒரு கொஸ்டின். எ பர்சன் டிரைவ்ஸ் வித் எ ஸ்பீட் ஆஃப் 20 km/h ஃபார் n kilometers. ஓகேவா, கொஞ்சம் தூரம் போகிறாரு. ஸோ அதில் என்ன ஸ்பீடில் போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 km/h. அண்ட் தென் இன்க்ரீஸ்டு ஹிஸ் ஸ்பீட் டு 40 km/h. இப்போ வந்து 40 km/h போகிறாரு. எப்போது n கிலோமீட்டர் போனதுக்கப்புறமா ஃபார் 35% ஆஃப் த ரிமைனிங் ஜேர்னி. ஸோ அப்போ ரிமைனிங் ஜேர்னி ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அவர் எப்படி பிளான் பண்ணுறாரு அவரோட ஜேர்னியை, ஸோ ஜேர்னியை நான் லெஃப்ட்டில் எழுதுகிறேன், கேல்குலேஷன் பார்த்திங்கன்னா ரைட்டில் போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு n கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டாருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா கொஷினில் அப்படி தான் கொடுத்துருக்கான், ரிமைனிங் இருக்குது. இதில் 35%. அப்போ இதில் ரிமைனிங் 100% இருக்குது. ஸோ அப்போ இந்த ரிமைனிங்குள்ளே ஒரு 35% இருக்குது. அதை என்ன ஸ்பீடில் போகிறாரு, 40 km/h. 40 km/h ஸ்பீடில் போகிறாரு. அகெயின் அண்ட் தென் டிரைவ்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் 65 km/h ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த ஜேர்னி. அப்போ ரிமைனிங்கில் 35 இங்கே போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ, 65% இருக்குமா. அதுதான் எவ்வளோனா 130 km. அப்போ அது 130 km. அதை 65 km/h வேகத்தில் போகிறார். ஸோ அப்போ 65 km/h ஸ்பீடில் போகிறாரு. அப்போ இங்கே எவ்வளோ ஸ்பீடில் போகிறாருன்னு கொடுத்துறாங்க. ஸோ 20 km/h ஸ்பீடில் போயிட்டார். அப்போ n டிஸ்டன்ஸு 20 km/h. இப்போ 35 டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏதோ ஒன்று 40 km/h. ஸோ 65% பார்த்திங்கன்னா which is 130 km கொஷினில் கொடுத்துட்டாங்க. அப்போ 65% 130னா இன்ட்டு 2 அப்போ டேரெக்டாக இங்கே இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 70 km. அப்போ அந்த ஜேர்னி இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு n கிலோமீட்டர், அதுக்கப்புறம் 70 km ஜேர்னி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 130 km ஜேர்னி. ஸோ இதில் போகிற ஸ்பீட்ஸ் எவ்வளோ, 20 km/h, 40 km/h, 65 km/h. ஸோ இந்த கொஸ்டின் யாராவது சால்வ் பண்ணிட்டீங்களா, புரிஞ்சுதா மக்களே. ஸோ அப்போ 3 டிஸ்டன்ஸு, இது D1, இது D2, இது D3. ஸோ அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஸ்பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவை, த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த என்டையர் ஜேர்னி இஸ் 40 km/h. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன, ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ்
divided by total time. ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் ஆவரேஜ் ஸ்பீட் கொஸ்டினில் 40ன்னு கொடுத்துறாங்க. ஸோ 40 ஈக்குவல் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? அப்போ டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ n + 70 + 130 டிவைடட் பை டோட்டல் டைம். அப்போ நமக்கு டைம் தெரியலையா? அப்போ தனித்தனி டைமை என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ தனித்தனி டைம் கண்டுபிடிக்க இந்த டிஸ்டன்ஸு எவ்வளோ ஸ்பீடில் போச்சு? n/20 ப்ளஸ் இங்கே எவ்வளோ போச்சு? 70/40 ப்ளஸ் 130. ஸோ மேலே 130 130/65 டிஸ்டன்ஸு பை என்ன போடுறோம்? ஸ்பீட் போடுறோம். ஸோ இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும் மக்களே. ஸோ ஆன்சர் கேல்குலேட் பண்ணால் என்ன வருது? 90 வருதா? 90 வராதே. ஸோ ஓகே. ஸோ இது கேன்சல் அவுட் பண்ணுங்கள், இது கேன்சல் அவுட் பண்ணுறோங்க. ஸோ இது பண்ணிங்கன்னா 2. ஸோ இப்போ நீங்கள் கீழே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எல்சிஎம் எடுங்க. ஸோ 40 = n + 200 டிவைடட் பை n டிவைடட் பை 20 எல்சிஎம் எடுங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே 20 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 35 ப்ளஸ் 2. ஸோ 20/20 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 40. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இதை இந்த சைடு எடுத்துருவாங்க. ஸோ டிவைடட் பை என்ன வந்துடும்? 20 வந்துடுமா? அப்போ 2 × n + 75 which is equal to n + 200. ஸோ if you solve this அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும் மக்களே. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னா 50. ஸோ இந்த இடத்துல இடம் இல்லாதனால நான் சால்வ் பண்ணல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு இந்த ஸ்டெப்போட தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் இருக்கிறது. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் தான். ஸோ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கூட ஸோ இதை இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி இந்த சைடு டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆன்சரை போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர் போடல அப்படின்னா அது நம்மளோட தவறு. ஓகேவா? ஸோ கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸில் ஆன்சரை போடாமல் இருக்கக்கூடாது. ஓகேவா? எஸ் 50 தானே வருது ஆன்சரா? ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 50 வரும். 2n சால்வ் பண்ணிங்கன்னா அதை இந்த சைடு எத்தனைனா n. ஸோ 200 - 150 வரும். ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50. ஓகே டன். ஸோ அப்போ 3 டிஸ்டன்ஸு டிவைடட் பை பார்த்திங்கன்னா 3 ஸ்பீட். இப்போ நம்மளோட வேலை என்னென்னா இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மாற்றணும் மக்களே. இப்படி மாற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக சம்மை போட்டு முடிச்சிடலாம். n இங்கே இருக்குது, 20 இங்கே இருக்குது, 70 இங்கே இருக்குது, 40 இங்கே இருக்குது, 130 இருக்குது, இங்கே 65 இருக்குது அப்படின்னு நீங்கள் அங்கே மாற்றினீங்க அப்படின்னா முடிஞ்சு. ஓகே. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வேறு லெவல் சம் தானே இது. டன். பை செல்லிங் 2 articles for 17323 a person gains the cost price of 3 articles. இது எந்த மாடலில் வருது? ஸோ நம்ம அன்னைக்கு பார்த்த மாடலில் வருதா? ஸோ CP = SP. ஸோ கெயின்ஸ் என்னது? ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு அதுக்கு பதிலாக தான் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா கெயின்ஸ்னு கொடுத்துறாங்க. ஓகேவா? இப்போ ஈக்குவல் டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. அப்போ சிபியை தான் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறாங்களோ அதை தான் என்ன பண்ணணும்? சிபியில் ஃபிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க? 2. அப்போ 2 ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டு? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 3 ஆர்டிகல்ஸ் ப்ராஃபிட்டா? அப்போ +3 போட்டிங்க அப்படின்னா 5 ஆர்டிகல்ஸ். அவ்வளோதான். ஸோ இந்த ரேஷியோ எடுத்திங்கன்னா சம் முடிஞ்சு. காஸ்ட் ப்ரைஸில் எதை ஃபிக்ஸ் பண்ணணும்? ஸோ நம்ம எவ்வளோ சேல் போடுறோமோ அதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆர் லாஸா அப்படிங்கிறத இன்னொன்று வச்சு டேலி பண்ணணும். கெயின்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ காஸ்ட் ப்ரைஸில் 2 போடுங்க. ப்ராஃபிட் ஆஃப் 3 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, +3 போட்டிங்கன்னா 50. ஸோ வாட் இஸ் அ ப்ராஃபிட் %? 3 ப்ராஃபிட் ஆன் 2 × 100 which is equal to 150%. ஸோ தேவயானி வேறு லெவல், மனோஸ்ரீ சூப்பர். ஸோ ஆப்ஷன் சி. ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பளம் உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா 2 ஆர்டிகல் தானே சேல் பண்ணுறாங்க. ப்ராஃபிட்டா? அப்போ 2SP - 2CP = 3CP. இந்த மாதிரி நீங்கள் ஈக்குவேஷன் வச்சு கூட சால்வ் பண்ணலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஸோ இந்த ஷார்ட்கட் ஓகேனா எடுத்துக்கோங்க. ஆல்ஸ் நீங்கள் டேரெக்டாக எப்பயும் போடுற மாதிரி இந்த மெத்தட்லையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா போடலாம். ஷார்ட்கட்டில் போட்டால் நமக்கு வந்து டக்குன்னு ஆன்சர் வந்துடும். ஆல்ஸ் நீங்கள் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். மக்களே இது பயங்கர கொடூரமான கொஸ்டின். 21 பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் போடுவோம். ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த கியூப் is equal to 27,000 கொடுத்துறாங்க. வாட் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா? இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் எவ்வளோ? கியூப்னா பார்த்தீங்கன்னா சைடு ஏ அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 6a². கரெக்டாக? அப்போ ஏவோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா சால்வ் பண்ணிடலாம். இப்போ வால்யூம்
includes a cube which is equal to 27,000. ஸோ அப்போ 27 3யோட க்யூபு, ஸோ 3 0க்கு 30. ஸோ அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 6 into 30 ஸ்கொயர் which is equal to 6 into 900. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 5400. இந்த மாதிரி சிம்பிளான கேள்வி கேட்டால் தான் நம்ம ஆளுங்க கமெண்ட்டில் டக்குன்னு அடிக்கிறாங்க. கொஞ்சம் கேள்வியை கஷ்டமாகிட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ காயத்ரி, மனோஸ்ரீ, தேவயானி, எமஹா வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோனா ஆப்ஷன் பி 5400. ஓகேவா? ஸோ இப்போ போன கொஸ்டின் பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு, இந்த கொஸ்டின் ஆனால் ஈஸியாக இருக்கா? அதான் கஷ்டமாக இருந்தால் அவ்வளோதான் என் உள்ளே நையா. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள் மக்களே. ஸோ கிவன் ட்ரையாங்கிள் இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ட்ரிப்ளெட்டாக 5 ஹைபாட்னஸ் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ இதோட வேல்யூ எவ்வளோனா 12. கொசிகன் கேட்குறான். எனக்கு கொசிகன் பார்த்தீங்கன்னா தெரியல. இப்போ இந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்குமே சால்வ் பண்ணுறதுக்கு. சைனை கண்டுபிடிப்பீங்களா? அப்போ சைனோட வேல்யூ எவ்வளோ வரும்? சைனை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ வரும் பாருங்கள். இப்போ இதிலே 2 பேர் மாற்றி போடுறாங்க. சைன் எவ்வளோ வரும்? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ். இப்போ சைன் எவ்வளோனா 5/13. அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் தான் எனது கொசிகண்ட். இப்போ கொசிகண்ட் ஈக்குவல் டு 13/5. அவசரத்தில் போடாதீர்கள். எஸ் 13/5. டேலி பண்ணுறதுக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க மக்களே. ஸோ அதெல்லாம் நம்ம டக்குன்னு மாற்றி போட்டுறக்கூடாது. ஓகேவா? டன். மூவிங் ஆன் நெக்ஸ்ட். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் -3 ஹோல் பவர் ஏ கேட்குறாங்களா? ஸோ அப்போ -3 ஹோல் பவர் ஏ கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஏவோட வேல்யூ எங்கே இருக்குது? அதான் இங்கே இருக்குல்ல. ஸோ அப்போ ஏவை வந்து சால்வ் பண்ணுங்கள். ஏ ஈக்குவல் டு 2 × 2 - 1/2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது? 4 - 1/2 × 6 - 2/3 × 4 - 3/4. ஸோ if you solve this அப்படின்னா 2 × 3/2 × 4/3 × 1/3. ஓகேவா மக்களே? சாரி, இந்த இடத்துல 4 ஸோ இதையும் அடிச்சு விடுங்க. ஸோ இதையும் அடிச்சு விடுங்க. சிறப்பு. ஏதோ தப்பாக பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இதை அடித்தா 3/4 தான், 3/2 தான். இதை அடித்தா 4/3 தான். இதை அடித்தா 1/4 தான். எங்கப்பா 4? சாரி, இங்கே 4ஆ? ஓகேவா? இங்கே 4 மக்களே. இந்த மாதிரி தான் நம்ம எடுத்து எழுதும்போது தப்பாயிருது. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா -3 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஆன்சர் +9. ஓகேவா? டன். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோனா +9. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த 2வை பார்த்து இந்த 2ன்னு நினச்சிட்டேன். ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்குது மக்களே, அதனால தான். ஓகே, டன். ஸோ ஈஸியான கொஸ்டின் தானே? அது ஈஸியான கொஸ்டினாக நமக்கும் கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது, தப்பாயிருமோ அப்படின்னு. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் மக்களே. கடைசி 5 கொஸ்டின் அசால்ட்டாக இருக்குது. நடுவில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. எஸ் நான் தான் பார்க்கல. ஓகே, டன். A and B entered into a partnership with a investment of எவ்வளோ அப்படின்னா 1920, 2340 respectively. After 1 year, if the share of A from the profit is எவ்வளோனா 1920, then the total profit. இதெல்லாம் வந்து பாருங்கள் மக்களே. ஸோ ஏவோட ப்ராஃபிட் டேரெக்டாக 1920 ரூபா. அப்போ இங்கே பாருங்கள், 1920 ரூபா போட்டவங்க 1920 ரூபானா ரெண்டாவது இருக்கவனுக்கு அதே 2340 ரூபா தானே கிடைக்கும். அப்போ டோட்டல் ப்ராஃபிட் என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 60, 42. அவ்வளோதான். ப்ரோ உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்? ப்ரோ டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ டெலிகிராமில் எங்களோட ஐடி 2மே இருக்கும். டெலிகிராமில் I am Karthi 2001 இந்த ஐடியில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் குரூப்பில் வந்து போட்டிங்கனாலே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகேவா? கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, அதான். ஓகே, டன்.
ஸோ வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன? ஆப்ஷன் ஏ. இப்போ பாருங்கள், நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது ஒரு 10 கொஸ்டின் கிட்டத்தட்ட ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சா? 10 கொஸ்டின் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சா மக்களே? இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். நமக்கு ஏ ஸ்கொயர் கொடுத்துறாங்க, ஏ க்யூப் கேட்குறாங்க. ஸோ இதை கண்டுபிடிங்க. ஏ ஸ்கொயர் கொடுத்துறாங்க, ஏ க்யூப் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏவை கண்டுபிடிக்கணுமா? ஸோ திஸ் இஸ் 3a ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ், இப்போ நான் இதுக்கு ரூட் எடுக்கணும் அப்படிங்கனால இங்கேயும் 2ab டேர்ம் ஆட் பண்ணுறேன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2ab டேர்ம் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 33 ப்ளஸ் 2ab எவ்வளோ வருது? ஸோ 2 இன்ட்டு a இன்ட்டு b. இப்போ ஏக்கு ஏ கேன்சல் ஆயிடுச்சு, 2க்கு 2 போயிடுச்சுன்னா 3 ஆட் பண்ணுற மாதிரி வருது. ஓகேவா? இங்கே 3 ஆட் பண்ணணும், அப்போ இங்கேயும் 3 ஆட் பண்ணுங்கள். அப்போ நான் இதை என்ன பண்ணிட்டேன்? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2ab ஃபார்மேட் கொண்டு வச்சாச்சு. அப்போ ரூட் எடுத்தால் 3a ப்ளஸ் 1/2a இஸ் ஈக்குவல் டு, இங்கே 3 ஆட் பண்ணதுனால இங்கே 36 வந்திருக்கும். ஸோ 36க்கு ரூட் எடுத்திங்கன்னா ஸோ 6. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் 3a ப்ளஸ் 1/2a இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வருது? a க்யூப் ப்ளஸ் 1/a க்யூப். ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக 27a க்யூப் ப்ளஸ் 1/8a க்யூப் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னது? a க்யூப் மைனஸ் 3a. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ a க்யூப் எவ்வளோ? 216 மைனஸ் 3 இன்ட்டு a இன்ட்டு அந்த கோஎஃபிஷியன்ஸை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். கொஷினில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது? ஸோ இங்கே 3, இங்கே 1/2. ஸோ இந்த 2 எடுத்து இங்கே அடிச்சிங்கன்னா ஸோ 216 மைனஸ் 3 க்யூப் ஸோ ஈக்குவல் டு 21 க்யூப் மைனஸ் 27. ஸோ அப்போ சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஸோ 189 வருமா? ஸோ 189 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேவா? டன். 189. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போவுமே 2ab நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும் மக்களே. சூப்பர் வெரி குட். ஸோ தேவயானி, ஹேமஹா வேறு லெவல். ஸோ மற்றவங்க யாராவது ஆன்சர் போட்டிருக்கீங்களாப்பா? ஸோ 216 மைனஸ் 27. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 189. ஸோ இது எப்போலாம் நமக்கு டேரெக்டாக அந்த a ஸ்கொயர் மைனஸ் 2 இதெல்லாம் எப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணால், டேரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ஸும் அடியணும். ஸோ இங்கேயும் ஒரே டேர்ம், இங்கேயும் ஒரே டேர்ம் இருக்கணும், இங்கேயும் ஒரே டேர்ம், இங்கேயும் ஒரே டேர்ம் இருக்கணும். ஸோ டேர்ம் டிஃப்ரெண்ட் ஆச்சுனாலே நமக்கு அந்த ஏபி டேர்மை போட்டு தான் ஆகணும். ஓகேவா? டன். ஸோ ஏபி டேர்மை எப்போ இன்க்ளூட் பண்ணணும்? ஸோ ஏபி அண்ட் ஏ அண்ட் பி பார்த்திங்கன்னா ரெசிப்ரோக்கலாக இருக்குன்னா அது கேன்சல் அவுட் ஆயிரும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஏ மட்டும்தான் ரெசிப்ரோக்கலாக இருக்குது, பட் கோஎஃபிஷியன்ஸ் இருக்கா? அப்போ அந்த கோஎஃபிஷியன்ஸை நம்ம போடணும். ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ நார்மல் சம்மில் அந்த மாதிரி டேரெக்டாக ஷார்ட்கட் அப்ளை பண்ணிடலாம். ஆனால் அதில் கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா கோஎஃபிஷியன்ட்டை நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போடணும். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஆவரேஜ் ஆஃப் P1, P2 அண்ட் P3 இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. ஓகேவா? அப்போ 3 பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் 50 அப்படின்னா டோட்டல் என்னவாக இருக்கும்? ஒரு ஆளும் 50. ஸோ அப்போ 3 பேர் சேர்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 150. இதை மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டேரெக்டாக கொடுத்துருக்க மாதிரி தான். ஓகேவா? இஃப் த வேல்யூ ஆஃப் P1 இஸ் ஹாஃப் ஆஃப் த ஆவரேஜ். இந்த இடத்துல ட்ரிக் பண்ணிடுவாங்க மக்களே. ஒரு சில வாட்டி டோட்டல்னு கொடுப்பாங்க, ஒரு சில வாட்டி ஆவரேஜ்னு கொடுப்பாங்க. ஆவரேஜ் கொடுத்தாங்கன்னா ஆவரேஜ்லேருந்து எடுக்கணும். ஸோ டோட்டல் கொடுத்தாங்க அப்படின்னா டோட்டல்லேருந்து எடுக்கணும். ஸோ அப்போ இது ஆவரேஜில் பாதியா டோட்டலில் பாதியா? ஸோ ஆவரேஜில் பாதி. அப்போ ஆவரேஜ் எவ்வளோ? 50. அப்போ P1ஓட வேல்யூ இஸ் நத்திங் பட் ஆவரேஜ் 50. ஸோ அதில் பாதி அப்படிங்கிறது 25. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை? P2 ப்ளஸ் P3 தான் கேட்குறாங்க. P1 ப்ளஸ் P2 ப்ளஸ் P3ஓட வேல்யூ தான் 150 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லை P1 கண்டுபிடிச்சாச்சு 25. இப்போ P2 ப்ளஸ் P3ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 125. இதோட ஆவரேஜ் தானே கேட்குறாங்க. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூல் கெட் 62.5. ஸோ ஒரு சில வாட்டி இந்த இடத்துல டோட்டல்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக் ஆகிடக்கூடாது. ஓகே? ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற டேர்ம்ஸ்லாம் நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு கேல்குலேட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ எந்த இடத்துலலாம் ட்விஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்கோ ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக சம்ஸை சால்வ் பண்ண முடியும். ஓகே? டன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு எளிய கொஸ்டின் தான் மக்களே. ஸோ இது என்ன ப்ரொப்போர்ஷனு? தேர்ட் ப்ரொப்போர்ஷனா?
அப்போ எக்ஸு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 720 இன்ட்டு 180. ஓகேவா, 720 இன்ட்டு 180. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை பிரிங்க, ஏதோ ஒரு நம்பர் இங்கே இதில் 120 180 இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்போ 180 இன்ட்டு 4 இன்ட்டு 180ன்னு இதை என்ன பண்ணிக்கோங்கன்னா பிரிச்சுக்கோங்க. ஏன்னா 180 ஸ்கொயர் அப்படியே எடுக்கணும்னா அது 2 வாட்டி இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் 2 180 இருக்கனால ஒரு 180. ஸோ 2 எடுத்திங்கன்னா 4 எடுத்தால் 2 which gives 360. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 360. மற்றவங்களாம் ஆன்சர் போட்டிங்களா? ஸோ ஹேமஹா, தேவயானி, காயத்ரி, மனோஸ்ரீ, திவ்யா. பார்த்த செகண்டில் போட வேணாமா பாடி சோடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. டக்கு டக்கு டக்குன்னு போடுங்க. பென் அண்ட் பேப்பர் எடுத்து கையில் வச்சுருங்க, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். எஸ், ஸோ வேறு லெவல், சூப்பர். ஈஸியாக இருந்தால் நம்ம ஆளுங்க கலக்கிறாங்க. மக்களே 20 கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும், அதை போடுங்க, மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, டன். There are 2 circles. Center வந்து O1 O' having radius என்னன்னா 10 and 13. The length of the common chord is 10 cm. What is the distance between the centers of the circle? உங்களுக்கு ஒன்று சொல்கிற மக்களே, ஸோ 2 சர்க்கிள் டச் ஆகுது, ஆர்எல்ஸ் 2 சர்க்கிள் தூரமாக இருக்குது அப்படின்னா காமன் டேஞ்சன்ட் வேறு, காமன் கார்டு வேறு. ஓகேவா, காமன் டேஞ்சன்ட் வேறு, காமன் கார்டு வேறு. ஸோ இந்த மாதிரி சம்மில் தான் காமன் கார்டுனா இங்கே, காமன் டேஞ்சன்ட்னா இங்கே. ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா குழப்பிடக்கூடாது. காமன் கார்டு இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காமன் டேஞ்சன்ட். ஸோ காமன் டேஞ்சன்ட் எப்படி வரும் அப்படின்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா, காமன் கார்டு எப்படி வரும்னா, ஸோ சென்டரில் நீங்கள் கட் பண்ணி போட்டால் தான் என்ன வரும், காமன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா வரும். ஸோ காமன் கார்டு வேறு சம்மு, காமன் டேஞ்சன்ட் பார்த்தீங்கன்னா வேறு சம். காமன் கார்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மில் வரும் மக்களே. இப்போ நான் போடுறேன் இல்லையா டயக்ராமு, இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் கார்டு வரும். ஸோ திஸ் இஸ் சென்டர் பாயிண்ட், ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சென்டர் பாயிண்ட். ஓகேவா, டன். இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ இதை ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாச்சு. ஸோ அப்போ நமக்கு எது காமன் கார்டு, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா காமன் கார்டு. அப்போ நான் இப்போ ஒரு 2 லைன் வரைகிறேன் பாருங்கள். பச்சை கலர் எடுத்துப்போம். இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் மக்களே நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஒரே ஒரு ட்ரையாங்கிள் இந்த சைட்லேருந்து பாருங்கள், இந்த சைட்லேருந்து பாருங்கள். பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான், வேறு வழி இல்லை, பார்த்து தான் ஆகணும். ஸோ அந்த சைட்லேருந்து பாருங்கள், இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்டு. ஸோ கார்டும், ஸோ இந்த இடத்துல சென்டர்லேருந்து வர லைனும் 90 டிகிரியில் மீட் பண்ணுமா மக்களே. கார்டும் சென்டர்லேருந்து வர லைனும் 90 டிகிரியில் மீட் பண்ணுமா. ஓகே, கார்டு 90 டிகிரியில் மீட் பண்ணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஈக்குவலாக இருக்கும், பைசெக்ட் பண்ணும். ஸோ இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக படிச்சுன்னு இருப்போம். ஸோ ஒரு லைனு, ஸோ இது ஒரு கார்டு, ஸோ சென்டர்லேருந்து ஒரு லைன் கரெக்டாக 90 டிகிரியில் பறிக்கும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். அதே தான் நான் இந்த சைட்லேருந்து உங்களை பார்க்க சொல்கிறேன். அப்போ இது ரேடியஸ், அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ். அவ்வளோதான் மக்களே. இதுக்கப்புறம் நீங்கள் சம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். ஒரு ரேடியஸ் 10, சரி ஒரு ரேடியஸ் 10, இன்னொரு ரேடியஸ் 13, சரி ஓகே இன்னொரு ரேடியஸ் 13. த லென்த் ஆஃப் த காமன் கார்டு எவ்வளோ அப்படின்னா 10. அப்போ கார்டு வந்து 10 சென்டிமீட்டர்னா அப்போ இது எவ்வளோ, கரெக்டாக பாதியாக பிரிக்குமா. அப்போ இது 5, இது 5. அப்போ இதுதான் வந்து காமன் கார்டு. அப்போ இது 5 சென்டிமீட்டர். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 5 சென்டிமீட்டர். அவ்வளோ ஃபாஸ்ட் கால்குலேஷன் வரலையா? என்னடா சார், மல்டிப்ளை பண்ணு, சால்வ் பண்ணு. ஓகே, ஸோ அப்போ இது பாருங்கள், இங்கே 90, இது ஒரு ட்ரிப்ளெட். 5 13 வந்தால் இங்கே 12 வரணும். ஓகே, ஒன்று ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. இன்னொன்று பாருங்கள், இங்கே ட்ரிப்ளெட் இல்லை. அப்போ டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா. பித்தாகரஸ் தியரம் போடுங்க. √100 - 25. அவ்வளோதான் மக்களே. ஸோ இதுக்கு பித்தாகரஸ் தியரமு. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ. ஸோ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா போட்டுடலாம். ஸோ அப்போ 12 + இதை சால்வ் பண்ணிங்கன்னா √75 வருமா. இதில் 5 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா 5√3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு. ஸோ பட் நீங்கள் லைட்டாக என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்பிடுவீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான மாடல்ஸ். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தே ஆக வேண்டும்.
ஸோ ஒன்று மேலே கார்டுன்னு கொடுத்துருப்போம், அதில் பாதி எடுத்திங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும். ஸோ அதை வச்சு சம்மை ப்ரொசீட் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? எஸ், வேறு லெவல். ஸோ சூப்பர். மூவிங் ஆன் நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள் மக்களே. த சைட் ஆஃப் ஸ்கொயர் பேஸ் ஆஃப் ஏ ரைட் பிரமிடு. அப்போ பிரமிட் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா பிரமிடுக்கும் இன்னொன்று என்ன இருக்குது, வேல்யூஸ் வந்து வேறு. ஓகேவா? பிரமிடுக்கும் இதுக்கும் வேல்யூஸ் வேறு. இப்படி வரைஞ்சிருக்கணுமோ, எப்படி இருக்குது? எஸ், பிரமிடுக்கும் ப்ரிசம்க்கும் வேல்யூஸ் வந்து வேறு. ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் நான் எழுதி போகிறேன் பாருங்கள் மக்களே. ப்ரிசம்னா என்னென்னா ரெண்டுமே சேமாக இருக்கும், டாப் அண்ட் பாட்டம் சேம். ஸோ ஃபார்முலா இஸ் பாட்டம் ஏரியா இன்ட்டு ஹைட். திஸ் ஒன் இஸ் ஃபார் ப்ரிசம். அப்போது பிரமிடுக்கு என்ன போடணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இஃப் இட் இஸ் பிரமிட் அப்படின்னா 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட், அவ்வளோதான், ஒரே ஸ்டெப்பு தான். ஓகேவா? 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். இப்போ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த சைட் ஆஃப் அ பேஸ் ஸ்கொயர் இஸ் 3/4 ஆஃப் த ஹைட்டு. அப்போ டேரெக்டாக சைடோட வேல்யூ 3, ஹைட்டோட வேல்யூ எவ்வளோனா 5. மேலே இருக்கிறது லெஃப்ட்டில் மக்களே, கீழே இருக்கிறது ரைட்டில். அப்படியே நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம். இஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது 3. அப்போ டேரெக்டாக ஸ்கொயர் பேஸ் வந்து 3ன்னு தானே அர்த்தம். அப்போ 3. அப்போ ஜஸ்ட் புட்டு எக்ஸ் போட்டுக்கோங்க. வால்யூம் கொடுத்துறாங்க, அப்படியே அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ வால்யூம் ஈக்குவல் டு எவ்வளோ, 120 இஸ் ஈக்குவல் டு 1/3. ஏரியா எவ்வளோ, பேஸ் ஏரியா ஸ்கொயர்னு கொடுத்துறாங்க. ஸோ அப்போ 3x ஸ்கொயரா, அப்போ 3x ஸ்கொயர் இன்ட்டு 5x. ஸோ இப்போ சால்வ் திஸ் அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, டன். ஸோ 120 இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 27x ஸ்கொயர் இன்ட்டு 5x. சாரி, இங்கே 9 வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3. ஸோ 15 அடிச்சிங்கன்னா யூ வில் கெட் 8. ஸோ அப்போ எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த பேஸ். ஸோ அப்போ பேஸோட சைடு பார்த்தீங்க அப்படின்னா 6, ஏன்னா 3 × 2. அப்போ இது 4 மடங்கு வந்ததுன்னா பெரிமீட்டரா. ஸோ 24 சென்டிமீட்டர். ஓகே, போட்டு 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 அழைக்கிறாங்கய்யா. ஸோ 24 centimeter is the perfect answer for this question. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு டேரக்ட் ஃபார்முலா. ஸோ அதில் வந்து அப்படியே ஒரு எக்ஸ் இருக்குது, அப்படியே கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டேரெக்டாக வருது. ஸோ 2Ds அண்ட் 3D. ஸோ மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. ஸோ ஜஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான், ஸோ என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணிடலாம், தாராளமாக ஆன்சரை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கால்குலேட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் தயங்காமல் இருந்தீங்கன்னா மென்சுரேஷன் டாபிக் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? டன். ஸோ 30 கொஷினுமே பார்த்தாச்சு. இதில் ஒரு சில கஷ்டமான கொஷின்ஸை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்கிப் பண்ணிட்டோம். உண்மையாகவே ரொம்ப கஷ்டமான கொஷின் தான் மக்கள் எல்லாமே. என்னென்ன கொஷின் ஸ்கிப் பண்ணணும்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஐ மீன் ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்கிப்டு. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா வேறு லெவல் கொஸ்டின். ஸோ ரொம்ப பயங்கரமான கொஷின். இப்போ இந்த கொஷினை படிங்க. 16 ஸ்கிப் பண்ணிட்டோமா, 3 கொஷின் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து சொல்லுங்கள். இன்னும் நட் அண்ட் போல்டு ஃபேக்ட்ரி. அப்போது ஒரு நட்டு கம்பெனி இருக்குது, அது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா போல்டு ஃபேக்ட்ரி இருக்குது. ஒன் மிஷின் ப்ரொடியூசர்ஸ் ஒன்லி நட்ஸ் அட் ஏ ரேட் ஆஃப் 100 nuts per minute. அப்போ ஒரு நிமிஷம் ஆகுது அப்படின்னா நம்மளது என்ன பண்ணுது, 100 நட்டை பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்டு நீட்ஸ் டு பி cleaned ஃபார் 5 minutes ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எவ்ரி 1000 nuts. அப்போ 1000 nuts பண்ணுச்சு அப்படின்னா ரெஸ்ட்டு. ஓகே, 1000 nuts பண்ணால் ஒரு ரெஸ்ட் எடுக்குது. இங்கே பாருங்கள், அனதர் மிஷின் ப்ரொடியூஸ் ஒன்லி போல்ட்ஸ். அப்போ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா வெறும் போல்டு தான் பண்ணுது. அதே மாதிரி பர் மினிட்டுக்கு 75 போல்டு. அப்போது ஒரு நிமிஷத்துக்கு இது பார்த்திங்க அப்படின்னா 75 போல்டு. அண்ட் நீட்ஸ் டு பி க்ளீன்டு ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 minutes ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் ஆஃப் 1500. என் ஃபேஸு கொஸ்டினை மறைக்குதா? எஸ் மக்களே, சாரி. ஸோ நம்ம எப்போயாவது ஆன்சரை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மேலே போகணும். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இங்கே போட்டிருக்க எழுத்துக்கள் தான் மறைக்கும். ஸோ இப்போ திரும்ப படிங்க.
ஒன்றுமே இல்லை மக்களே, ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நட்டும் இருக்குது போல்டும் இருக்குது. நட்டு பண்ணுறதுக்கு தனி மிஷினு, போல்டு பண்ணுறதுக்கு தனி மிஷின். நட்டு பண்ணுற மிஷின் 1 நிமிஷம் வேலை பார்த்ததுன்னா 100 பண்ணுது. போல்டு பண்ணுற மிஷின் 1 நிமிஷம் வேலை பார்த்ததுன்னா 75 பண்ணுது. ஓகேவா? இப்போ நட்டு பண்ண உடனே மிஷின் சூடாகிடும்ல, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ ரெஸ்ட் எடுக்கணும், ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, டன். இப்போ ஓகே தானே கொஸ்டின்னு? சிறப்பு. இப்பயும் ஓகே இல்லையா? அது போகணும் அப்படின்னா செட்டிங்ஸ்லலாம் மாற்றணும். அதனால் இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் எப்படியாவது கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லைன் தான். ஃபஸ்ட் லைனில் என்ன இருக்குது அப்படின்னா 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட். அதான் பார்த்தீங்கன்னா இங்கே எழுதிட்டேன் 5 மினிட்ஸ் ரெஸ்ட். ஓகே, டன். ஸோ அடுத்து இங்கே இந்த போல்டு பண்ணுற மிஷின் பார்த்தீங்கன்னா 75 போல்ட்ஸ் பண்ணுது பர் மினிட்டுக்கு அண்ட் நீட்ஸ் டு பி க்ளீன்டு ஃபார் 10 minutes ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எவ்ரி 1500 போல்ட்ஸ். இப்போ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா 1500 போல்டு பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுமா, அந்த மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் விடணும். எவ்வளோ நிமிஷம்? 10 நிமிஷம். அவ்வளோதான் மக்களே கேள்வி. இப்போ என்ன கேட்குறாங்க, இஃப் போத் மிஷின்ஸ் ஸ்டார்ட் த ப்ரொடக்ஷன். இப்போ வந்து 1 மணி நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு 2 மிஷினையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாட் இஸ் த மினிமம் டியூரேஷன் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 9000 பேர் ஆஃப் நட் அண்டு போல்டு. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 9000 பேர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 9000 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டரை பண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்குறாங்க. ஓகே, டன். புரிஞ்சுதா மக்களே? அப்போ இங்கே பாருங்கள், மொத்தமாக நமக்கு எவ்வளோ நட்ஸ் இருக்குது? 1000 நட்ஸுக்கு ஒரு ரெஸ்ட்டு. அப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ நட்ஸு பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். 1 மினிட்டுக்கு 100 நட்ஸு. அப்போ நட்டு மிஷின் எவ்வளோ நேரம் ரன் ஆகணும் அப்படின்னா மொத்தமாக நமக்கு எவ்வளோ பேர்ஸ் தேவை? 900 நட்டு தனியாக தேவை, 900 போல்டு தனியாக தேவை. அப்போ நமக்கு 9000 தேவை. அப்போ நம்ம இன்ட்டு 90 பண்ணணுமா இந்த இடத்துல? அப்போ இன்ட்டு 90 பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிஷினை வந்து நம்ம ஓட வைக்கணும். அப்போ மிஷின் ஓடுற டைம் எவ்வளோ அப்படின்னா 90 மினிட்ஸ். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 75 இன்ட்டு எத்தனை வரும்? இன்ட்டு 120 வருமா? ஸோ அப்போ இன்ட்டு 120 போட்டிங்கன்னா இந்த மிஷினானது 120 நிமிடங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரன் ஆகணும். அப்போ தான் நமக்கு அந்த போல்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடக்கும். ஓகேவா? புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 90 நிமிஷம் ரன் டைம் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 120 மினிட்ஸ் இருக்கும் ரன் டைம். ஓகே, ஸோ ரன்னிங் டைம் எவ்வளோ அப்படின்னா 90 மினிட்ஸு, 120 மினிட்ஸ். அப்போது ரெஸ்டிங் டைம் என்ன? ஸோ அப்போ ரெஸ்டிங் டைம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மிஷினுக்கும் ரெஸ்டிங் டைம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸு ஒரு நட்டுக்கும் எவ்வளோ நிமிஷம் ரெஸ்ட்டு? 1000 நட்டு பண்ணால் எத்தனை நிமிஷம் ரெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ரெஸ்ட்டு. அப்போது 9000 நட்ஸ் பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக எத்தனை ரெஸ்ட் எடுத்திருக்கோம் அடிச்சிங்கன்னா 9 ரெஸ்ட் எடுத்திருக்கோம். ஆனால் லாஸ்ட்டு ரெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அந்த ரெஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் அதை ரெஸ்ட்டு விட்டாலும் நம்ம கணக்கு இல்லை. ஸோ அப்போ இதுலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா 8 செட்டு ரெஸ்ட்டு. ஓகேவா? 8 செட்டு ரெஸ்ட் இருக்கும். அப்போ 8 × 5 மினிட்ஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ். ஓகேவா? டன். 40 மினிட்ஸ். அப்போ அதே மாதிரி செகண்ட் பாருங்கள், 9000 போல்டு பண்ணணும். ஸோ 1500 எடுத்தால் ஒரு பெஸ்ட்டு. அப்போ 6 செட்டு ரெஸ்ட்டு. ஆனால் நம்ம 6 செட்டு தேவையில்ல. ஸோ 5 ரெஸ்ட்டு மட்டும் கணக்கு எடுத்தால் போதும். ஸோ 5 இன்ட்டு இது எவ்வளோ மினிட்ஸ் அப்படின்னா 10 மினிட்ஸா? அப்போ மொத்தமாக டைமை கேல்குலேட் பண்ணிங்கன்னா ரன்னிங் டைம் 90 நிமிஷம், ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிஷம், 130 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு மிஷினுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா 120 மினிட்ஸு ப்ளஸ் ஒரு 50, 170 மினிட்ஸ். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்டு மிஷின். இப்போ நீங்கள் நல்லா யோசிங்க, ஆன்சர் பார்த்தீங்கன்னா 130 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதே மாதிரி 170 இருக்குது. இது ரெண்டும் இல்லை. ஸோ எதை பார்த்தீங்கன்னா ஆன்சராக எடுக்கணும்? எதை ஆன்சராக எடுக்கணும் அப்படின்னா, ஏன் லாஸ்ட்டு செட் எடுக்க மாட்டேங்கிறோம் ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மிஷின் வந்து ஓடுது, சூடாயிருச்சு. ஆனால் எனக்கு தான் போல்டு கிடச்சிருச்சு இல்லை. ஸோ அப்போ அந்த லாஸ்ட்டு ரெஸ்ட்டு வேஸ்ட்டு. ஓகேவா? 170 தான் எடுக்கணும். ஏன்னா 130 நிமிஷம் ஆனாலே எது ரெடி ஆயிடுச்சு? நட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நான் ஆர்டரோடு அனுப்புகிறப்போ நான் எதை அனுப்பணும்? போல்டையும் சேர்த்து அனுப்பணும்.
அப்போ நான் 130 நிமிஷத்தில் எனக்கு நட் ரெடி ஆனாலுமே போல்டு வர வரைக்கும் நான் என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 நிமிடங்கள். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஏன் 170 ஆன்சராக போடுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுதா? வை பிகாஸ் ஸோ 170 இதை போடுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா நம்ம எந்த டைம் அதிகமாக இருக்கோ அதை தான் பார்த்திங்கன்னா ஆன்சராக போட வேண்டும். ஸோ வேறு லெவல் கொஸ்டினா ஒன்றுமே இல்லை. ஸோ டைமை வந்து டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. ரெஸ்டிங் டைமை ஆட் பண்ணணும், அவ்வளோதான் மக்களே. ஸோ இது பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸை வச்சு தான் இதை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஸோ 80 கிலோமீட்டர் போகிறான், ஸோ எவ்ரி 10 கிலோமீட்டருக்கு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், 8 பீரியட் இருக்குன்னு நினைப்போம். ஆனால் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்க தேவையில்லை. ஸோ அப்போ ஒன்று கழிச்சு தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே. ஸோ வேறு லெவலில் ஒரு கொஸ்டின். ஓகே, டன். ஸோ இந்த கொஸ்டின் யாருக்காவது புரியல அப்படின்னா அழகாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு புரிந்துவிடும். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து எந்த கொஸ்டின் போடாமல் இருக்கேன்னு எனக்கு மறந்து விட்டது. ஸோ இது போட்டாச்சு, இது போட்டாச்சு. $16 மக்களே. ஓகே, இது இல்லாமல் 20 சீரியஸில் ஏதோ ஒரு நான் கொஸ்டின் போடல. இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, டன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் போட்டுருவோம். ஸோ ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்ப்போம். ஓகேவா? த ஆங்கிள் ஆஃப் depression ஆஃப் பேங்க்ஸ் ஆன் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் a river alpha and beta from the point on a bridge. If the height of the bridge is h and alpha and beta equal to pi/4, find the width of the river. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது? இந்த வாட்டியும் கொஸ்டின் தெரியலையா? ரொம்ப நேரமாக கொஸ்டின் தெரியாமல் தான் இருந்ததா? ஃப்ரம் பிகினிங் இப்படி தான் இருக்கா? யாருமே சொல்லலைன்னா எப்படி? யாராவது சொல்லணும்ல. ஓகே, டன். அப்புறம் எப்படி தான் இவ்வளோ கொஸ்டின் போட்டிங்க? கரெக்டாக இருந்துச்சோ? அதெல்லாம் பாதியிலே கரெக்டாக இருக்கும் போல். த ஆங்கிள் ஆஃப் depression ஆஃப் பேங்க்ஸ் ஆன் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் a river alpha and beta from the point on a bridge. ஓகே, if the height of the bridge is h and alpha and beta is equal to pi/4. இப்போ நல்லா யோசிங்க மக்களே. ஸோ ஆங்கிள் ஆஃப் depression on bank on opposite sides. அப்போ 2 சைடு இருக்குது ஒரு பிரிட்ஜுக்கு, சாரி ஒரு ரிவருக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்குமா? இதான் ரிவர் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. இது இப்படி தான் ரிவர் ஓடுது. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேங்க்கையும் பார்க்கணும் அப்படின்னா அப்போ நான் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்கும்? ஸோ திஸ் இஸ் கன்சிடரிங் இதான் மக்களே அந்த பேங்க். ஓகேவா? ரிவர் ஓடுது. ஸோ இது ஒரு பேங்க்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பேங்க். அப்போ பிரிட்ஜு பார்த்திங்கன்னா இங்கே கட்டியிருப்பேனா? ஸோ அப்போ இந்த பிரிட்ஜில் இருந்து ஒரு ஆள் என்ன பண்ணுறாருனா இந்த பேங்க்கையும் பார்க்குறாரு, இந்த பேங்க்கையும் பார்க்குறாரு. ஓகே, டன். ஸோ 3D அசியூம் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பேங்க் 1 இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பேங்க் 2. ஸோ பிரிட்ஜு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இதில் பார்த்திங்கன்னா இங்கே கட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ திஸ் இஸ் பிரிட்ஜ். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் இப்படி இருக்குன்னா ஸோ கீழே இருந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஹைட் இருக்கும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஆஃப் depression. ஸோ திஸ் இஸ் ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ். ஓகேவா? டன். ஸோ இதை புரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்மளால் சம்ம சால்வ் பண்ண முடியும். இப்போ பிரிட்ஜோட சென்டர்லேருந்து ஸோ 2 சைடும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் ஆல்ஃபா அண்ட் திஸ் ஒன் இஸ் என்ன அப்படின்னா பீட்டா. ஓகேவா? அப்போ நானாக என்ன பண்ணுறேன்னா திஸ் ஒன் இஸ் ஏ, ஸோ திஸ் ஒன் இஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, டன். ஸோ ஹைட் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரிவர். அப்போ ரிவரோட வித் எவ்வளோ? ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ ஏவை எதோட ரிலேட் பண்ணணும்? ஹெச்சோட ரிலேட் பண்ணணும். ஏன்னா எல்லா ஆப்ஷன்லையும் ஹெச் இருக்குது. அப்போ ஏவையும் ஹெச்சோ ரிலேட் பண்ணுற டீட்டா என்ன அப்படின்னா tan. ஸோ அப்போ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை ஏ. சேம் tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பி.
அப்போ நமக்கு என்ன தேவை, ஏவும் பியும் தானே ஆட் பண்ணும். ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை tan ஆல்ஃபா, பி இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை tan பீட்டா. tan பீட்டா இதுவரை எல்லாருக்குமே புரிஞ்சுது இல்லையா? ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு இதுதான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு. ஸோ பிரிட்ஜோட சென்டர்லேருந்து ஒரு பையன் இந்த பேங்க்கையும் பார்க்குறான், இந்த பேங்க்கையும் பார்க்குறான். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, டன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஏபி. ஸோ நமக்கு என்ன தேவை, வித் ஆஃப் த ரிவர் இஸ் நத்திங் பட் ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை tan ஆல்ஃபா ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை tan பீட்டா. ஓகேவா? இதுலேருந்து என்ன காமனாக வெளியே எடுக்கணும், ஹெச் எடுக்கணும். ஏன்னா எல்லா ஆப்ஷன்லையுமே ஹெச் இருக்குது. ஆப்ஷன் வச்சு தான் மக்களே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ tan ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை tan பீட்டா. ஓகேவா? இப்போது இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு. tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த சைடு எழுதுகிறோம் பாருங்கள். ஸோ tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு பை பை 4 இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. இதை நீங்கள் எங்கேயுமே அப்ளை பண்ணலையே சார் அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கப்புறமா தான் என்ன பண்ணால் இதை அப்ளை பண்ணும். இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா டிவைடட் பை tan ஆஃப் ஆல்ஃபா tan ஆஃப் பீட்டா. இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஸோ tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் tan ஆஃப் பீட்டா ஈக்குவல் டு நமக்கு எதில் வரும்? ஸோ tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலாவில் வரும். ஸோ அப்போ tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஆல்ஃபா tan பீட்டான்னு வருமா? அப்போது tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துறாங்க, 45ன்னு கொடுத்துறாங்க. அப்போ லெஃப்ட் சைடோட வேல்யூ 1. இப்போ நமக்கு tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டாக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 1 மைனஸ் tan ஆல்ஃபா tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் tan ஆஃப் பீட்டா. ஸோ இதை தான் மக்களே இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். என்ன வரும்னு பாருங்கள், ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் tan ஆல்ஃபா tan பீட்டா டிவைடட் பை tan ஆல்ஃபா tan பீட்டா. ஸோ சால்வ் பண்ணுங்கள் என்ன வருதுன்னு. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 1 வருமா? ஸோ இதை தனித்தனியாக கொண்டு போனீங்கன்னா 1 பை tan அண்ட் tan காட்டுன்னு வந்துடும். ஸோ மைனஸ் 1 வருமா, ப்ளஸ் 1 வருமா? மைனஸ் 1 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ. ஸோ ரொம்ப ஒன்றுமே இல்லை. ஸோ எனக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் வச்சு தான் நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்னா போடணும். ஸோ அந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன தேவைப்படுது. ஏன் ஹெச்சை காமனாக வெளியே எடுத்தேன், ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே ஹெச் காமனாக இருக்குது, அதனால் ஹெச்சை காமனாக வெளியே எடுத்தேன். டன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்கும். ஸோ 16th கொஸ்டின் போடல. ஸோ 16th கொஸ்டின் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போடாமல் இருந்தோம். மற்ற எல்லா கொஸ்டினுமே ஓரளவுக்கு போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டியிலேருந்து ஒரு கொஸ்டின் மக்களே. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி போகணுன்னு இன்னைய வரைக்கும் எனக்கும் தெரியாது. ஸோ நான் இன்றைக்கி இந்த மார்க்கில் வந்ததுக்கப்புறம் தான் இதை எப்படி போடணும் அப்படின்னு போய் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா மார்க்கோட ஒரு பியூட்டி என்னென்னா, ஸோ நமக்கு ஒரு சம்மு தெரியல அப்படின்னா நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம்னா லேர்ன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் உங்கள் எல்லாருக்குமே புரிய வச்சுறேன். ஸோ 5 பேர் இருக்கீங்க, பெட்டர். ஓகே, ஸோ இதை தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவைப்படாது மக்களே. ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இதை போகிறதுக்கு முன்னாடி ஏ அப்படின்னு ஒரு செட் இருக்குது மக்களே. ஓகேவா? அதில் 1 2 3 4 அப்படின்னு 4 வேல்யூ இருக்குது. ஓகேவா? பி அப்படின்னு ஒரு செட் இருக்குது மக்களே. அதில் 1 2 3 அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ இதில் பிளாட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ, இது பார்த்தீங்க அப்படின்னா பி. அப்போ வென் டயக்ராமில் என்ன பண்ணணும், ஸோ இது எல்லாத்தையும் இதில் போடணும். ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே ஓவர்லேப் ஆகிற இடத்துல என்ன பண்ணால் காமனாக இருக்கிறத போடணுமா? ஓவர்லேப் இருக்க இடத்துல காமனாக இருக்கிறத போடணும். அப்போ காமனாக என்னென்ன இருக்குது, 1 2 3 காமனாக இருக்குது. இப்போ 1 2 3. ஓகே, 1 2 3. அப்போ ஏ பி, அப்போ ஏல 4 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ 4. ஸோ பியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ பியில் இனிமேல் எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் மக்களே மொத்தம் இருக்கிறது. ஓகேவா? இப்போ நான் இதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ பாக்ஸ்குள்ளே மொத்தமாக எத்தனை நம்பர் மக்களே இருக்குது? பாக்ஸ்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது? டோட்டலி 5 நம்பர்ஸ். ஓகேவா? பாக்ஸ்குள்ளே மொத்தமாக 5 நம்பர்ஸ் இருக்குது. ஏல எத்தனை நம்பர் இருக்குது?
ஏல 4 நம்பர்ஸ் இருக்குது, ஏல 4 நம்பர்ஸ். பியில் எத்தனை நம்பர் இருக்குது? பியில் பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பர்ஸ் இருக்குது, பியில் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் இருக்குது. இப்போது இதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த கொஸ்டின் அப்படியே இதில் எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல அப்படியே பிக்கு பதிலாக ஏ போட்டுக்கிறேன், டிக்கு பதிலாக பி போட்டுக்கிறேன். ஸோ பிக்கு பதிலாக ஏ, ஸோ பிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ நமக்கு ஏன்னு கொடுத்தாங்கன்னா மொத்தமாக 4 வேல்யூ சார். ஓகே, நீங்கள் சொல்கிறதுல இருந்தால் அப்படியே எடுக்கிறேன். பி கொடுத்துருந்தாங்கன்னா 3 வேல்யூஸ். ஓகேவா? ஆனால் நமக்கு ஏவியும் பியும் சேர்த்தா எத்தனை வேல்யூஸ் வருதுன்னு பாருங்கள். ஏவியும் பியும் சேர்த்தோம் அப்படின்னா 1 2 3 4. ஓகேவா? ஏன்னா சேர்க்குறப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா டபுள் கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ 1 2 3 4, அப்போ இது மட்டும் தானே இருக்குது. அப்போ ஏ யூனியன் பி மொத்தமாக 4 வேல்யூஸ் தான். ஆனால் நமக்கு ஏவியும் பியும் ஆட் பண்ணால் நமக்கு எத்தனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 + 3 7 வேல்யூஸ் வருது. ஓகேவா? அப்போ எப்படி எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் டபுள் கவுண்ட் பண்ணிட்டேன். அப்போ டபுள் கவுண்ட் பண்ணதை தூக்கணும். எத்தனை நம்பர் டபுள் கவுண்ட் ஆகிருக்கு? 1 2 3. அப்போ 3 நம்பர் டபுள் கவுண்ட் ஆகிருக்கிறதுனால 3 கழிச்சிங்கன்னா ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 4ன்னு வந்துடும். அப்போ ஏ ப்ளஸ் பி ஆர்எல்ஸ் ஏ யூனியன் பி, இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்க எல்லா நம்பரையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 டைம் நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? அட்லீஸ்ட் 1 டைம் எழுதியாச்சு. ஸோ அப்போ ஏ யூனியன் பி இஸ் நத்திங் பட் 5. அப்போ 4. அப்போ இந்த 5 என்ன சார் அப்படின்னா, அது ஏலையும் இல்லை பிலையும் இல்லை, அதில் இல்லாதது. ஓகேவா? டன். ஏலையும் இல்லை பிலையும் இல்லாதது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 அப்படிங்கிற ஒரு நம்பர். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தான் மக்களே கொடுக்க போகிறோம். ஏவை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எவ்வளோ வருது? 1 2 3 4. மொத்தமாக பாக்ஸுக்கு தான் ப்ராபபிலிட்டி. அப்போ மொத்தமாக ஏ பை பியோட ப்ராபபிலிட்டி இஸ் நத்திங் பட் 4/5. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி எவ்வளோ? ஸோ 3 நம்பர் இருக்கா, ஸோ 3/5. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்க்கணும். ஸோ அப்போ 1 2 3 4, அப்போ 4/5. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோ அப்படின்னா எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு? 3 நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கா, ஸோ 3/5. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஏக்கு மட்டும்னா மொத்தமாக 4த்தையும் ஏவை பார்க்கணும். ஸோ பிக்கு மட்டும்னா மொத்தமாக 3த்துக்கு பியை பார்க்கணும். ஸோ ஏ யூனியன் அப்படின்னா ஒரு வாட்டி அட்லீஸ்ட் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4, ஒரே ஒரு வாட்டி மட்டும் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும். ஸோ 4/5. ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகிருக்க இடத்துல எத்தனைன்னு பார்க்கணும். ஸோ 3/5. இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ இப்போ இந்த டயக்ராம் போகிறது எல்லாத்தையுமே மாற்றி அழைச்சிடலாமா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் புரிஞ்சது இல்லையா? டன். ஸோ இந்த 4 மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த 4 வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்முலாவை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பினா என்ன சார் வரணும் அப்படின்னா, ஏவை நம்ம ஆட் பண்ணுறோம், பியை ஆட் பண்ணுறோம். ஆனால் நமக்கு என்ன ஆயிரும்? டபுள் கவுண்ட் ஆயிருமா? ஏன்னா ஏலையும் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணிடுவேன், பிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஆட் பண்ணிடுவேன். அப்போ நான் இதை டபுள் கவுண்ட் பண்ணுறேன்னா அப்போ நான் ஒரு வாட்டி என்ன பண்ணிடணும், அதை மைனஸ் பண்ணிடணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ வேல்யூ அப்ளை பண்ணி வருதான்னு பாருங்கள். ஏ யூனியன் பிக்கு 4/5 போடாதீங்க. ஸோ ரிமைனிங் 3த்தையும் வச்சு டேலி பண்ணால் வருதான்னு பாருங்கள். இப்போ 4/5 ப்ளஸ் 3/5 மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3/5. ஏன்னா ஏ போட்டாச்சு, பி போட்டாச்சு, ஏ இன்டர்செக்ஷன் பி போட்டாச்சு. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஏ யூனியன் பி இஸ் 4/5. அப்போ நம்ம இங்கே வச்சுருக்கிறதும் டேலி ஆயிடுச்சா? சரி, இப்போ நம்ம ஏ யூனியன் பி போட்டால் எத்தனை தான் வருது? 4/5 தான் வருது. அப்போ மொத்தமாக ப்ராபபிலிட்டி எப்போவுமே 1. அப்போ 1லேருந்து 4/5 கழிச்சிங்கன்னா 1/5. இப்போ இந்த 1/5 எங்கே சார் போச்சு அப்படின்னா, இந்த 1/5 தான் இந்த ஏ யூனியன் பிலேயே இல்லாத ஒரு நம்பர். இப்போ பாருங்க, ஏ யூனியன் பினா எதை ஷேட் பண்ணுவீங்க? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி. ஆனால் இதில் இல்லாத ஒரு நம்பர் இருக்குது. அதாவது ஏ யூனியன் பிக்கு வெளியே ஏ யூனியன் பி இல்லாத நம்பர், அதாவது டேஷ், அதோட பேர் தான் என்னென்னா 5. ஓகே, அப்போ ஏ யூனியன் பி இல்லாத நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா, அது ஏலையும் இருக்காது, இன்டர்செக்ஷன் பிலையும் இருக்காது.
இதுனா காமன் அர்த்தம். அப்போ ஏல இல்லாததுக்கும் பியில் இல்லாததுக்கும் காமன். அப்போ ஏல இல்லாதது 5, பிலையும் இல்லாதது 5, அது ரெண்டுத்துக்கும் காமன் தானே. அப்போ இது ரெண்டுமே என்ன தான், ஒரே ஃபார்முலா தான். ஓகே, இது எப்படி கிடைக்கும்? மொத்தமாக ப்ராபபிலிட்டி 1. ஸோ அதுலேருந்து நம்ம ஏ யூனியன் பி இல்லாத தேவைங்கிறதுனால ஏ யூனியன் பியை என்ன பண்ணிடணும், சப்ராக்ட் பண்ணிடணும். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? மொத்தமாக ஏ யூனியன் பினா எல்லாத்தையும் ஒரு வாட்டி எடுக்கணும்னு அர்த்தம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பி, அதுலேருந்து டபுள் கவுண்ட் ஆகிருக்கிறத மைனஸ் பண்ணுறோம். இதை சின்ன வயசுலேருந்தே நம்ம படிச்சுட்டு தானே இருக்கோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. யூனியன்னா அட்லீஸ்ட் 1 டைம்னு அர்த்தம், இன்டர்செக்ஷன்னா போத்துன்னு அர்த்தம். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு வாங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் இல்லாதது ஒன்று என்னது, வெளியே இருக்கிறது. அப்போ 1 மைனஸில் போட்டிங்க அப்படின்னா அந்த இல்லாதது பார்த்திங்கன்னா வந்துடும். இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கொடுத்துறாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் டி கொடுத்துறாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் டி பார்த்திங்கன்னா கொடுத்துறாங்க. ஃபைண்ட் த ஆட் அகைன்ஸ்ட். ஸோ இதான் ஒரு சர்க்கிள்னா, ஸோ இது பி, இது டி. ஓகேவா, இது பி, இது டி. அப்போ பியில் இல்லாததும் டியில் இல்லாததும் இதானே. ஓகேவா, பிலையும் டிலையும் இல்லாதது இந்த அவுட்டர் போர்ஷன் தான் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் டி இன்டர்செக்ஷன் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி யூனியன் டியில் இல்லாதது. இதை தான் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி யூனியன் டி. புரிஞ்சுதா மக்களே? இது மூணுமே ஒன்று தான். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு ஈக்குவேஷனாலும் 3 வேரியபிள்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் டி பார் இஸ் ஈக்குவல் டு பிலையும் டிலையும் இல்லாதது. ஓகேவா, அப்போ பிலையும் டிலையும் இல்லாதது வெளியே. அப்போ யூனியன் எடுக்கிறோம். ஸோ அதில் இல்லாதது பாக்ஸ் எப்போவுமே வேல்யூ 1. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறோம், உள்ளே இருக்கிறோட வேல்யூவை மைனஸ் பண்ணிடும். இதை போட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்துடும் மக்களே. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி யூனியன் டி தான் தேவை. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி யூனியன் டி இப்போ தானே படித்தோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் டி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் டி. இதெல்லாம் நீங்கள் எங்கேயும் தேட தேவையில்ல, அழகாக கொஸ்டினில் கொடுத்துட்டோம். 7/18 ப்ளஸ் 1/2 மைனஸ் 1/6. எல்சிஎம் 18 எடுத்துக்கோங்க. ஸோ 7 + 9 minus 3 which is equal to so 16 minus 3 13/18. so this is the answer for this question அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஏன்னா நம்ம பி யூனியன் டிக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி யூனியன் டி. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி டேஷ் இன்டர்செக்ஷன் டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 13/18 which is equal to ஸோ the answer for this question எவ்வளோ 5/18. புரிஞ்சுதா மக்களே? 5/18 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதுவரை யாருக்காவது புரியாமல் இருக்கா? இதுவரை யாருக்காவது புரியாமல் இருக்கா? கிளியர் தானே எல்லாருக்கும்? ஸோ பி டேஷ் இன்டர்செக்ஷன் டி டேஷ் கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஸோ பிலையும் இல்லாதது டிலையும் இல்லாததை மொத்தமாக கொடுங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆப்ஷனில் இல்லை. இதுவரை புரிஞ்சதில்ல. ஸோ ஆப்ஷனில் இல்லை தான், இதுவரை புரிஞ்சதில்ல. ஆன்சர் 13/5. எஸ். ஸோ ஹரிஹரன் வேறு லெவல். ஸோ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் டி டேஷ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். தம்பி அதான்ப்பா சொல்ல வரேன். ஓகே, ஆனால் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, ஆட் அகைன்ஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல மக்களே. ஸோ ஆட் அகைன்ஸ்ட்னா நேற்று நம்ம பார்த்தோம்ல, கிவன் தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தோமா. ஸோ கிவன் தட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஆட் அகைன்ஸ்ட்னா என்ன சார் அப்படின்னா, அதுக்குமே ஒரு விளக்கம் இருக்குது. ஓகேவா, ரொம்ப சிம்பிள்ப்பா. ஆட் அகைன்ஸ்ட் தான். ஓகே, இப்போ அகைன்ஸ்ட்னா என்ன? அகைன்ஸ்ட்னா பார்த்தீங்கன்னா எதிராக இருக்குது. இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம் தானே. எவ்வளோ? 5/13. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் எவ்வளோ? 5/13. அப்போது நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்பாங்கன்னா, ஆட் அகைன்ஸ்ட் அப்படின்னா எதிரா. அப்போ நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட 3 நம்பர் இருக்குது, 1 2 3 4. இதோட வேல்யூ எவ்வளோ? 1 2 3 4ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா மொத்தமாக 4. இப்போ 2 எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 2 எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 2 எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ அப்படின்னா 1/4.
ஓகேவா 2 எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1/4. சாரி மக்களே, இது 5/18 தானே வந்துச்சு. ஸோ 5/18. ஓகே, ஆனால் இதே கொஷினை ஆட் அகைன்ஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா 2 எடுக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அகைன்ஸ்ட்னா எதிராக தானே, அப்போ நம்மளை கேட்டிருக்க ஆன்சருக்கு எதிரான விடையை கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ இப்படி கேட்டாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் போடணும் மக்களே, அவ்வளோதான். ஆட் அகைன்ஸ்ட்னா ஒரு ஃபார்முலா. அப்போ நாட் கெட்டிங்க்கும் கெட்டிங்க்குமான ரேஷியோ தான் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. ஆட் அகைன்ஸ்ட்னா என்ன அர்த்தம்? அகைன்ஸ்ட்னா நெகட்டிவா, அப்போ நாட் கெட்டிங் டிவைடட் பை கெட்டிங், இதுக்கான ரேஷியோ தான் என்ன அப்படின்னா ஆட் அகைன்ஸ்ட். புரிஞ்சுதா? கிளியரா மக்களே? ஸோ நாட் கெட்டிங் டிவைடட் பை கெட்டிங், இதுக்கான ரேஷியோ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு வார்த்தையை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னா ஆட் அகைன்ஸ்ட். இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? புரிஞ்சுதா மக்களே? இப்போது ஸோ நிறைய ப்ராபபிலிட்டிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ ஆட் அகைன்ஸ்ட்னா என்ன அர்த்தம்னா ஸோ இது நடக்காததுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நடக்காததுக்கான ப்ராபபிலிட்டி டிவைடட் பை நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துவிடும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஸோ அப்போ நம்மளோட ஈவெண்ட் என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் டி இன்டர்செக்ஷன், இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா 5/18 கண்டுபிடிச்சிருக்குமா. அப்போ இதுக்கு ஆட் அகைன்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஆட் அகைன்ஸ்ட்டாக மறக்கக்கூடாது. அப்போ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 5/18 நடக்காததுக்கான பாசிபிலிட்டி என்ன சார் வரும்? ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நடக்காததுக்கான பாசிபிலிட்டியாக, அப்போ 1 - டிவைடட் பை நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 5/18. ஆல்ஸ் நீங்கள் டேரெக்டாக நடக்கிறதுக்கு 5னா நடக்காததுக்கு பார்த்தீங்கன்னா 13. ஸோ 13/8 டிவைடட் பை ஸோ நடக்கிறதுக்கு 5/18. ஸோ திஸ் இஸ் எ செப்பரேட் சம். ஆட் அகைன்ஸ்டே தனி கான்செப்ட், அதுக்கும் இந்த கொஷினுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ எந்த ஒரு கொஸ்டினில் ஆட் அகைன்ஸ்ட் கேட்டாலுமே ஸோ திஸ் இஸ் ஏ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்னு அர்த்தம். ஸோ அதனால தான் உங்களுக்கு அதையும் இதையும் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழப்பலை. புரிஞ்சுதா? ஸோ தட் இஸ் எ டிஃப்ரெண்ட் சம். ஸோ திஸ் இஸ் ஏ டிஃப்ரெண்ட் சம். அப்போ நம்ம இந்த ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு அவங்க ஆட் அகைன்ஸ்ட்னு கேட்கறனால ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடுறோம், அவ்வளோதான். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆட் அகைன்ஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த ஆன்சரை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட வேண்டும். புரிஞ்சுதா மக்களே? இஸ் இட் கிளியர்? ஓகே, டன். ஈஸியான கொஸ்டின் தானே. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 13/5 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான விடை. ஸோ சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் டி இன்டர்செக்ஷன் அப்படின்னா நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி யூனியன் டி ஹோல் டேஷ்னு அர்த்தம். இப்போ 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் பி யூனியன் டியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலாவில் வச்சு கண்டுபிடிச்சோம். திஸ் இஸ் நத்திங் பட் 5/5 வந்துச்சா 13 வந்துச்சானே தெரில எனக்கு. 5/13 வந்திருக்கும். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 5/18. இதோட இந்த சம் பார்த்திங்கன்னா முடிஞ்சது மக்களே. ஆனால் ஆட் அகைன்ஸ்ட் கேட்கறதுனால ஆட் அகைன்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நாட் கெட்டிங் 13/18 டிவைடட் பை கெட்டிங் எவ்வளோ 5/18. அகைன்ஸ்ட்னா நெகட்டிவாக மேலே போடணும், இந்த ஈவன் நடக்கிறதுக்கான நெகட்டிவாக மேலே போடணும். ஸோ அப்போ 13/5. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, டன். கிளியரா? ஸோ அப்போ இருக்க எல்லா சம்மையும் பார்த்துறோமா? இப்போ இந்த கொஸ்டினை சொல்லுங்கள். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு 20 கொஸ்டின் ஈஸியாக கேட்டிருந்தான். ஆனால் ஃபைனலாக பாருங்கள் ஒரு 3-4 கொஸ்டின் வச்சு செஞ்சுட்டானா கஷ்டமாக இருந்துச்சு. இந்த சம் பாருங்கள், கான்செப்ட்ஸெல்லாம் ஒரு சில சம்மு, இதுலேயும் கான்செப்ட்ஸெல்லாம் ஒரு சில சம். இப்போ நேத்தி பேப்பருக்கும் இன்றைக்கி பேப்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நேத்தி பேப்பர் பார்த்திங்கன்னா கேல்குலேட்டிவாக இருந்துச்சு, ஆனால் கான்செப்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஓகேவா? கேல்குலேட்டிவாக இருந்துச்சு ஆனால் கான்செப்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி பேப்பரு கான்செப்ட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, ஆனால் பார்த்திங்கன்னா கேல்குலேட்டிவாக எதுவுமே இல்லை. ஸோ கொடுத்துருந்த எல்லா கேல்குலேட்டிவுமே ஈஸியாக தான் இருந்துச்சு, ஆனால் கான்செப்ட்ஸ்லாம் பயங்கர டெப்த்தாக இருந்துச்சா. டன். ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் இந்த பர்டிகுலர் கொஸ்டின்லாம் அதிக டைம் எடுத்துருப்பேன். இதுக்கு 127 செகண்ட்ஸு. ஸோ பெண்ணு இங்கே க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 161 செகண்ட்ஸு. அதுக்கப்புறம் 28 போட்டோமா. ஸோ 28 தானே, 28 27 27 எங்கேயோ ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த போட்டு சமயம் எத்தனாவது கொஸ்டின்? இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டின் 416. நானும் போட்டேன் வரவே மாட்டேங்குது மக்களே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறது அப்படிங்கிறனால
நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் இருந்தால் தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண முடியும். ஈவன் டாப்பர் கூட 3 நிமிஷம் டைம் எடுத்திருக்காரா, பட் எனக்கு வேறு எல்லாத்துக்குமே டைம் இருந்துச்சு. ஸோ ஈவன் ரீசனிங் கூட நான் எல்லாமே போட்டேன். ஸோ எல்லாமே போட்டே இவ்வளோ டைம் இருந்துச்சு. ஒரு 3 கொஸ்டினுக்கு தான் டைம் இல்லாமல் இருந்துச்சு, அதை தான் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எப்போவுமே ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட் செக்ஷன் போடும்போது கொஞ்சம் டைமை பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு கொஸ்டினையும் அதிகபட்சமாக உட்காந்துராதீங்க இனிஷியலி. ஸோ லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் கொடுக்கலாம். 400 செகண்டு எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் தான் போடாமல் இருந்துச்சு, ஆனால் இதை போட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டைமை மேனேஜ் பண்ணணும். ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே டைம் கொடுக்கக்கூடாது. ஸோ எந்த கொஸ்டினுக்கும் அதிக டைமும் கம்மி டைமும் என்ன பண்ணிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. ஓகே, டன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே செஷன். ஸோ தேங்க்யூ எவ்ரிஒன் ஃபார் அட்டெண்டிங். ஸோ இங்கே அட்டன் பண்ணுற எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அதை என்னாலே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க முடியுது. ஸோ இந்த செஷனை பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்காகவே டெய்லியும் ரெகுலராக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த செஷனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம ஆப்டிடியூடை பற்றி நீங்கள் அதுக்கப்புறம் எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்ல. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இந்த செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செஷன் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா போதும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கே ஆப்டிடியூட் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ தேங்க்யூ எவ்ரிஒன் ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப். அண்ட் ஆப்டிடியூட் கொடுக்குற சப்போர்ட்டை அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ தேங்க்யூ எவ்ரிஒன். ஸோ தேங்க்யூ காயத்ரி, ஹேமமஹா, தேவயானி, மனோஸ்ரீ, ஹரிஹரன். ஸோ தேங்க்யூ எவ்ரிஒன். ஸோ we will meet tomorrow. Okay, done.